லூக்கா 7:11-17. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவர்களுடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவர்களுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேய தேசம் முழுவதிலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே அப்பா இந்த வசனம் எங்களோடு இடைப்படட்டும். ஆவியானவர் நீங்கள் எங்களோடு பேசுங்க. இந்த சத்தியம் ஒவ்வொருவரோடும் இடைப்படட்டும். கர்த்தர் இடைப்படுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து அற்புதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எல்லாரும் இங்கே கவனிக்கணும். ஒரு கேள்வி இந்த காலை வேளையில உங்களுக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, எல்லா அற்புதத்திலும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் உண்டு. இந்த அற்புதத்தில் ஒரு காரியம், ஸ்பெஷலான ஒரு காரியம் உண்டு. கர்த்தர் எதனால இந்த அம்மாவுக்கு, இந்த விதவை மகளுக்கு அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார்? சொல்லுங்க பார்க்கலாம். எதனால ஆண்டவர் இந்த அம்மாவனுடைய மகன், செத்துப்போன ஒரு மகனை ஆண்டவர் எழுப்பி கொடுத்தார்? இந்த அம்மா குஷ்டரோகி மாதிரி ஓடி வந்தாங்களா ஆண்டவர் இடத்துல? இல்லை. அதே போல 100க்கு அதிபதி போல வந்து நீ சொன்னால் வார்த்தை சொஸ்தமாகும் அப்படின்லாம் சொல்லி நின்னாங்களா? இல்லை. அந்த அம்மா பாட்டுக்கு அழுதுட்டு போறாங்க. இந்த ஐயா பாட்டு இயேசு பார்த்து எதிர்கொண்டு போறாரு. டெட் பாடி என்ன பண்ணாங்க, கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒன்றுமே கேட்கல, ஒன்றுமே நடக்கல. ஆண்டவர் வாலண்டியராக என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவராக போய் என்ன பண்ணுறாரு? சுகம் கொடுக்குறார். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். விதவை. அடுத்தது எந்த விஷயம் ஆண்டவர் அந்த மகனை நோக்கி போக செய்தது, உயிரோடு எழுப்பணும் அப்படின்னு சொல்லி? என்னமா? ஹல்லேலூயா. என்ன பண்ணிருந்தாங்க? அழுது கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. அதுதான் பாயிண்ட், வேற எதுவுமே பாயிண்ட் இல்லை. அந்த அம்மாவுடைய வரலாறு ஆண்டவர் பார்க்கல, அந்த அம்மாவுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் பார்க்கல, மற்ற காரியங்கள் ஆண்டவர் பார்க்கல. அந்த அம்மா எங்கிட்ட வந்துச்சா, போனுச்சா, கேட்டுச்சா, கேட்கலையா, எதையுமே பார்க்கல. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் தான் என்ன இருந்துச்சு? அழுது கொண்டு இருந்தாள். அதனாலதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் அந்த அம்மாட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? அழாதே. ஹல்லேலூயா. அடுத்த ஸ்லைட் போடுங்க. அதுதான் தலைப்பே, அழாதே. ஹல்லேலூயா. சகோதர சகோதரியே, அழுகை இன்னைக்கு இல்லாதவங்க யாரும் கிடையாது. இந்த அற்புதத்துல நிறைய நம்ம தியானிச்சிட்டோம் கான்டெக்ஸ்ட் வைஸா. அதாவது சூழ்நிலைகளை வைத்து இதுக்கு முன்னாடி என்ன, பின்னாடி என்ன, ஏன் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இதே பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த பிரசங்கத்தை குறித்து தியானிக்கும் போது நம்ம ஏன் அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடைபடுது, ஒவ்வொரு அற்புதத்துக்கும் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான காரியங்கள் என்ன, அப்படிதான் நம்ம ஒவ்வொரு அற்புதத்தையும் தியானிச்சுட்டு வரோம். அப்ப இந்த அற்புதத்துல ரொம்ப ஸ்பெஷலா நம்ம பார்க்கும்போது, அதாவது ரொம்ப சிறப்பான ஒரு காரியமா நம்ம எதை பார்க்க முடியுதுன்னா, அந்த அம்மாவுடைய அழுகை. ஹல்லேலூயா. அந்த அம்மாவினுடைய கண்ணீர். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எந்நேரமும் பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், எல்லாமே என்ன பண்ணலாம், இருக்கலாம். இல்லாதவங்க ஒன்றும் கிடையாது உலகப்பூர்வமா. ஆனா எல்லா மனிதர்களுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அழுகை. ஏன்னா வாழ்க்கையில சில நேரங்களில் சில சேலஞ்சஸ் சொல்லுவாங்க, எதிர்பார்க்காத சில சம்பவங்கள், துக்ககரமான காரியங்கள், வழிகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் என்ன பண்ணுது, மனுஷனுக்கு என்ன பண்ணுது, ஏற்படுகிறது. அதே போல என்னதான் என் கையில எல்லாமே இருந்தாலும் என்னுடைய கண்ட்ரோலை மீறி, என்னுடைய கட்டுப்பாட்டை மீறி சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுகிறது, நடக்கிறது. அது எனக்கு நடக்கலாம், இல்லை என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கலாம், என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நடக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல், அதாவது பொருளாதாரத்தில் ஒரு இழப்பு ஏற்படலாம், ஒரு வியாதி ஏற்படலாம், ஒரு எமோஷனல் அளவிற்கு உணர்ச்சிகரமாக சில பிரச்சனைகள் என்ன பண்ணலாம், ஏற்படலாம். அப்ப இதுக்கு எல்லாமே ஒரு மொழி உண்டு. அந்த மொழி என்னவென்று சொன்னால் கண்ணீர். ஹல்லேலூயா.
எல்லா விஷயத்துக்கும் அதுதான். சில நேரங்கள் சில பிரச்சனைகளை நம்ம வாயால சொல்ல முடியாது, அதுக்கு உடனே நம்மளுடைய உணர்வுகள் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கண்ணீர் மாத்திரம் தான். அல்லேலூயா. அம்மாவா இல்லையா? நீங்களாம் கண்ணீர் அழமாட்டீங்களா? யாருமே அலறதுக்கு வயசு கிடையாது, ஆண் கிடையாது, பெண் கிடையாது, எது கிடையாது. எல்லாருக்கும் கண்ணீர் கண்டிப்பா என்ன பண்ணும், வரதான் செய்யும். சின்ன குழந்தையிலிருந்து மரணிக்கிற, எனக்கு தெரியும், மரணிக்கும் போது கூட கடைசி நேரத்தில் இருக்கிறவங்க கூட வாய் பேச முடியாம உறுப்புகள் செயலிருந்து இருக்கிறவங்க கூட கண்ணில் கட 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 கடன் தண்ணி வந்து நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. அப்ப இந்த கண்ணீர் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழியாக தான் பார்க்க முடியுது. அல்லேலூயா. அப்ப இந்த நாயின் விதவை என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது, இல்ல இயேசு கிறிஸ்து இந்த அம்மாவை நோக்கும் போது இவங்க வாய் பேசல, ஆனா இவங்க ஒரு காரியத்தை, ஒரு மொழியை யாருக்கு வெளிப்படுத்துறாங்க, ஆண்டவருக்கு வெளிப்படுத்துறாங்க. என்ன வெளிப்படுத்துறாங்க? ஆண்டவரே, நான் விதவை, என்னுடைய மகனும் இறந்து போயிட்டான், இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மொழியை எதன் மூலியமாக வெளிப்படுத்துகிறார்கள்? கண்ணீர் மூலம் தான். அல்லேலூயா. அப்ப கண்ணீர் பேச ஆரம்பிக்குது ஆண்டவர்கிட்ட. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நேரடியாக வந்து அங்க ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த அம்மாவுடைய கண்ணீர் ஆண்டவர்கிட்ட பேசுது, ஆனா ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக யாரிடத்துல பேசுகிறார்? அந்த அம்மாவிடத்துல பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு பதிலாக கண்ணீர் விட்டுக்கிட்டு இல்லை. சில இடங்கள்ல ஆண்டவர் கண்ணீர் விட்டார். 2 இடங்கள்ல ஆண்டவர் கண்ணீர் விட்டார். எங்க விட்டாரு? லாசர் இறந்த போது ஒரு தடவை கண்ணீர் விட்டார். இன்னொரு முறை ஜப்பானை பார்த்தா ஜெப ஆலயத்தில், இன்னொரு முறை ஒன்னு லாசர் கரெக்ட், இயேசு கண்ணீர் விட்டார். இன்னொரு முறை எருசலேமை பார்த்து என்ன பண்ணார்? அழுதார். தன்னுடைய சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்? எருசலேமை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார்? அழுதார். அப்ப 2 இடத்துல அவருடைய லாங்குவேஜ் மொழியும் வெளிப்படுது. லாசருக்காக அந்த மொழி பேசுறாரு, எருசலேமுக்காக அந்த மொழி பேசுறாரு. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். கண்ணீர் அப்படிங்கிறது ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ் அது. ஆனா இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் நம்ம அழுகிறோம், தேவையில்லாத காரியத்துக்கு அழுகிறோம், சம்பந்தம் இல்லாத காரியத்துக்கு அழுகிறோம். நல்லா கவனிங்க, இந்த விதவையினுடைய கண்ணீருக்கு உண்டான வேல்யூ என்ன அப்படின்னா, மரித்து போன ஒருவனை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, நாம் யாரிடத்திலே அழுகிறோம், யார் நம்மளுடைய கண்ணீரை சத்தமா சொல்லுங்க பார்க்கறாங்க. அல்லேலூயா. நான் பேசுற மொழியை யாருக்கு இடத்துல பேசுறேன்னு ஒண்ணு இருக்குல்ல, செவுத்துக்கிட்ட போய் நான் பேசிட்டு இருந்தா அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்ல. வெளியில மரத்துக்கிட்ட போய் நான் ஏதாவது பேசி அழுதுகிட்டு இருந்தேன்னா, அதுக்கு மொழி பேசிட்டு இருக்கிறேன்னா, மரமே, என் பிரச்சனை தெரியுமா, எனக்கு 50,000 கடன் இருக்கு தெரியுமா, நான் அது வாங்கணும், அது ஏதாவது பேசுமா? பேசாது. அதே சமயத்துல சில மனிதர்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க ஒரு குடம் வச்சா நம்புற அளவுக்கு நீங்க அழுதாலும் அவங்க அதை என்ன பண்ண கேட்டுட்டு கேட்டும் கேட்காத மாதிரி, இல்ல அதை வச்சு கிண்டல் பண்ணி, இல்ல இன்னும் அலட்டுன்னு காயப்படுத்துற ஒரு கூட்டமும் உண்டு. அல்லேலூயா. அப்ப உங்களுடைய மொழிக்கு எங்க ரெஸ்பான்ஸ் இருக்குது, உங்க மொழிக்கு எங்க பதில் இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல உங்க மொழியை பேசுனீங்கன்னா தான் அதுக்கு என்ன உண்டு? வேல்யூ உண்டு. அல்லேலூயா. இப்ப நீங்க இங்கிலீஷ் பேசுற ஒரு ஹிந்தி பேசுற ஒருத்தர் நிக்கிறாரு, உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, ஆனா நீங்க தமிழ் பேசுறீங்க, அவருக்கு தமிழ் தெரியாது, அவர் ஹிந்திலேயே பேசிட்டு இருக்கிறாரு, நீங்க தமிழ்லயே பேசிட்டு இருக்கீங்கன்னா என்ன நடக்கும்? ஒண்ணு உங்களுக்கு சிரிப்பு வந்துடும், இல்லைன்னா உங்களுக்கு கோபம் வந்துடும், இல்லைன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியல போடான்ட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், கிளம்பி நீங்க 2 பேரும் அந்த பேசுற 2 பேரும் விலகி போயிடுவாங்க. 2 தெரியாத மொழியில நீங்க இருக்கும்போது, என்னதான் உங்க மொழியில நீங்க புலமையா இருந்தாலும், என்னதான் அவர்களுடைய மொழியில, அது இந்தியா இருக்கலாம், இல்ல அது இங்கிலீஷா இருக்கலாம், அது ரஷ்ய மொழியா இருக்கலாம், அது துருக்கி மொழியா, உருது மொழியா இருக்கலாம், எந்த மொழி வேணா இருக்கட்டும், தெரியாத மொழி கொண்டவர்கள் 2 பேரும் அவர்களுக்கு தெரிந்த மொழியை பேசும்போது அதுல ஒன்று புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி நம்முடைய கண்ணீரை புரிந்து கொள்ளாதவர்கள் இடத்திலே அழுது கொண்டிருந்தால் அதற்காக என்ன உண்டு? ஒரு பிரயோஜனம் இல்லை. இதே நம்ம அந்த மகன் ஒரு நேற்று நைட்டு மரிச்சு போயிருக்கலாம், ஒரு நாள் முன்ன மரிச்சு போயிருக்கலாம். அப்ப அழ ஆரம்பிச்ச அம்மா அழுது கொண்டே அடக்கம் பண்ண போற வரைக்கும் அழுது கொண்டே என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அப்ப தன்னை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த அம்மாவினுடைய அழுகைக்கு, அந்த அம்மாவினுடைய கண்ணீருக்கு என்ன பண்ண முடியல? பதில் சொல்ல முடியாது. அல்லேலூயா. யாராவது பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியாது. அலறாங்களா? அலட்டும்.
கண்ணீர் விட்டு அழட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படிதான் சொல்ல முடியுமோ தவிர அவங்களுடைய கண்ணீரின் மொழியை புரிந்து கொண்டு அதற்குண்டான காரணத்தை செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருக்கு முன்னாக நம்முடைய கண்ணீரை சிந்தும் போது கர்த்தர் கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரினுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவர். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு உண்டான ஒரு தலைப்பு. அதில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு உங்கள் கண்ணீரை என்ன பண்ணுகிறார்? காண்கிறார். அல்லேலூயா. சகோதர சகோதரியே, தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார், தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார், தேவன் உங்களுடைய சிந்தனைகளை பார்க்கிறார், தேவன் உங்களுடைய இருதயங்களை பார்க்கிறார். அதே நேரத்திலே தேவன் உங்களுடைய கண்ணீரை காண்கிறார். அந்த கண்ணீருடைய மொழியை கர்த்தர் புரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. நீங்க இருளான இடத்துல அழுதாலும் சரி, முகத்தை செவர் பக்கமா திருப்பிட்டு அழுதாலும் சரி, நீங்க எப்ப அழுதாலும் உங்களுடைய கண்ணீரின் மொழி, இந்த கண்ணீரின் மொழி என்னவென்று சொன்னால், உங்க சரீரத்துல உங்க இருதயத்துல ஏற்படுகிற ஸ்ட்ரகிள்ஸ், உங்க இருதயத்துல ஏற்படுகிற போராட்டத்தின் காரணமாக அது எதாக வெளிப்படுகிறது? கண்ணீராக என்ன பண்ணுகிறது? வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. வார்த்தைகளை பேசும்போது ஒரு சில பேர் நம்ம சொல்றது உண்டு, நான் அன்னைக்கு பேசின வார்த்தை இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிற, உன் இருதயத்தில் வச்சுக்கிட்டு என்ன பண்ற, நீ இருக்கிற உன் இருதயத்தில் அந்த வார்த்தையெல்லாம் சேமிச்சு வச்சு என்ன பண்ற, தேவைங்கிறப்ப எல்லாம் அந்த வார்த்தையை அன்னைக்கு சொன்ன இல்லை அந்த வார்த்தையை, என்ன சண்டை வந்தாலும் பழைய வார்த்தையை நம்ம எடுக்கிறது உண்டு, மனிதனுடைய இயல்பு அதுதான். ஆனா இந்த கண்ணீரை ஆண்டவர் என்ன பண்றார்? எடுத்து ஒரு வசனம் வாசிங்க. சங்கீதம் 56 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 56:8. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்னு சொல்றாரு. ஆனா நல்ல டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது வைத்திருக்கிறீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வருது. என்னுடைய கண்ணீரை உம்முடைய துருத்தியில என்ன பண்ணி இருக்கிறீர்? வைத்திருக்கிறீர். அப்ப யோசித்துக் கொள்ளுங்க, எப்படி ஒருவர் பேசின வார்த்தையை 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் நீங்க உங்க இருதயத்துக்குள்ள சேமிச்சு வச்சு அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, அதே போல கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை, என்னுடைய கண்ணீரை, துருத்திங்கிறது ஒரு பாட்டில், அந்த பாட்டிலுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரா? சேமித்து வைத்துக் கொண்டே இருக்கிறாரா. ஹல்லேலூயா. இப்ப யோசித்துக் கொள்ளுங்க, கண்ணீர் வந்து எதுல வருது? கண்ணீருங்கிறது எந்த கண்டென்ட், அது எதுல இருந்து வருது? கண்ணில இருந்து வருது. என்ன வருது? இருதயத்திலிருந்து வருது. என்ன வருது? தண்ணி வருது. அப்ப அந்த தண்ணி என்ன? தண்ணியினுடைய அந்த தண்ணியினுடைய தன்மை என்ன? நாங்க என்ன சயின்ஸா படிச்சிருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு. தண்ணீரினுடைய தன்மை என்ன? ஒரு அந்த இடத்துல வெயில் இருக்கு, இல்ல இந்த இடத்துல இது இருக்கு, தண்ணீர் அங்க ஊத்துனா என்ன ஆகும்? தண்ணி சூடாயிரும், அப்புறம் ஈரமாயிரும், அப்புறம் எவாபரேட் ஆயிடும். எவாபரேட் அப்படின்னு சொன்னா ஆவியாக என்ன பண்ணிரும்? தண்ணி அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம என்ன பண்ணிரும்? கரைஞ்சு போயிடும். இதுதான் தண்ணீருடைய தன்மை. அப்ப கவனிங்க, ஆண்டவர் எப்படி இந்த பாயிண்ட கொடுக்கிறாரு பாருங்க. பாட்டில் அடைச்சு வைக்கிறாராம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த தண்ணீர் உலகபூர்வமா நம்ம அலறது கூட அப்படி எவாபரேட் ஆகுது. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நீங்களும் நானும் அலற தண்ணீர் என்ன ஆகாது? ஒருபோதும் என்ன பண்ணாகுது? ஆவி ஆகாத அளவுக்கு பாட்டில் ஆண்டவர் அடைச்சு வச்சிருக்கிறாரா. ஹல்லேலூயா. அப்ப இந்த கண்ணீருங்கிறதும் இந்த தண்ணீருங்கிறதையும் என்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா, அது ஒரு வார்த்தையா ஆண்டவர் எடுத்து வச்சுக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை வைத்துக்கிட்டு அந்த வார்த்தைக்கு உண்டான, அந்த வலிக்கு உண்டான, அந்த எமோஷனுக்கு உண்டான, அந்த உணர்வுகளுக்கு உண்டான பதிலை தேவன் என்ன பண்ணுகிறார்? தருகிறவராக இருக்கிறார். சகோதர சகோதரியே, முதல் காரியம் அதுதான். இயேசு உங்கள் கண்ணீரை காண்கிறவர். ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கண்ணீர் வெளியே வருது பாத்தீங்களா, இதை மட்டும் பார்க்கிறவர் அல்ல, அந்த இருதயத்தினுடைய அந்த பேச்சு தான் அந்த கண்ணீர். அந்த பேச்சை முழுவதுமாக கர்த்தர் உணர்ந்து கொள்ளுகிறார். லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது யாரும் அவரிடத்துல சொல்லல, இந்த அம்மாவுக்கு புருஷன் கிடையாது, இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு மகன் தான், இந்த மகன் இறந்து போயிட்டான், அதனால அந்த அம்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்குது, இந்த அம்மாவுக்கு இந்த சோதனை இருக்குது, இந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் யாரும் ஆண்டவரிடத்துல போய் சொல்ல தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய தன்மை என்னவென்று சொன்னால், தேவனுடைய அந்த 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 வல்லமை, அந்த அதிகாரம், அந்த அத்தாரிட்டி என்னவென்று சொன்னால், அந்த கண்ணீரை பார்த்து அந்த கண்ணீர் எதை சொல்ல வருகிறது, அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன என்பதை அத்தனையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஜெபங்கள்ல நம்ம சொல்லி அலறுது உண்டு.
சில நேரங்கள்ல சொல்லி அழ முடியாத நேரத்துல அப்படியே வாய மூடி உட்கார்ந்துருப்போம். தண்ணி மாத்திரம் கண்ணீர் மாத்திரம் கட கட கடன்னு வர்றது உண்டு. அப்ப எப்படிங்க ஆண்டவர் புரிந்து கொள்ளுவார்? எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. நாயின் விதவையினுடைய கண்ணீருடைய மொழியை கர்த்தர் புரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய கண்ணீரையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? புரிந்து கொள்ளுகிறவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கண்ணீர் என்ன செய்கிறது? அவர் இயேசு தூரத்தில் இருந்து அந்த அம்மாவை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கிட்ட நோக்கி என்ன பண்ணுகிறது? இவரை கொண்டு செல்லுகிறது. பிரச்சனை இன்னைக்கு நான் முதல் பாயிண்ட் தான் சொல்றேன். இயேசு உங்கள் கண்ணீரை காண்கிறார். இயேசு உங்கள் கண்ணீருடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்ளுகிறார். இயேசு உங்கள் கண்ணீரை கண்டு உங்களை நோக்கி உங்கள் கிட்ட வந்து உங்களோட பேசி அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம் யார் முன்னாடி அழுது கொண்டு இருக்கிறோங்கிறது தான் பிரச்சனை. அல்லேலூயா. திரும்ப திரும்ப நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். மனுஷன் முன்னாடி அழுதம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. மனிதன் ஒருபோதும் உன் கண்ணீரினுடைய போராட்டத்தை, உன் கண்ணீருடைய நிந்தனையை, உன் கண்ணீரினுடைய வேல்யூவை, மதிப்பை ஒருபோதும் என்ன பண்ண போறதில்ல, கணக்கெடுக்கிறவன் கிடையாது. நீ என்னதான் அழுதாலும் சரி, நீ என்னதான் என்ன பண்றது உருண்டு பிறண்டாலும் சரி, அதை குறிச்செல்லாம் கவலையே கிடையாது. அல்லேலூயா. என்ன பண்ணாலும் சரி மனசு கொஞ்சம் கூட இலகாது. கல்லு மாதிரி அப்படியே நிற்கும். 3 மணி நேரம் நீங்க தொடர்ந்து அழுது உங்க உடம்புலயே இனிமேல் கண்ணீர் இல்லாத காவேரியில தண்ணி வர மாதிரி அப்படி கரை புரண்டு ஓடுனாலும் சரி, கல்லு கரையவே கரையாது. அப்படி அழுகிறியா? சரி அழுகிறியா? சரி இந்த துண்டு தொடச்சிட்டியா? அந்த துண்டை கொடு. கிண்டல் பண்றது அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் மனநலம் இருக்குது. அலறையா? அழுதுக்கும். அந்த மொழியை புரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஏன் புரிந்து கொள்ளுகிறார்னா, அவர் கடவுள். அல்லேலூயா. அவர் கடவுள், அவர் தெய்வம், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். நம்ம அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அவர் அந்த புலம்பல் புத்தகத்துல கூட நீங்க வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரத்துல நம்மளுடைய அலைச்சல்கள், நம்ம கண்ணீரை கண்டு நம் கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கிட்ட வருகிறவராக இருக்கிறார். கிட்ட வந்து புதிய புதிய கிருபைகளை, அந்த கண்ணீருக்குண்டான புதிய புதிய கிருபைகளை கர்த்தர் தருகிறவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 30:5. அல்லேலூயா. சாயந்தரத்துல அழுகை இருந்தாலும் விடிய காலத்துல என்ன பண்ணும்? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? சாயந்தரம் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் விடியற் காலத்துல அதற்குண்டான பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? எப்படி புரிந்து கொள்ளலாம்? நைட்டு தூங்க போறீங்க, அலறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையும் ஏதோ போராட்டத்தையும் நினைச்சு அலறீங்க. காலையில் எந்திரிக்கிறீங்க, நீங்க அழுத பிரச்சனை அப்படியே என்ன பண்ணிடுது? சால்வ் ஆயிருது. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அழுதுட்டு தூங்கிடுறேன், ஆனா என் கர்த்தர் என்ன பண்ணல? அல்லேலூயா. என் கண்ணீரை கண்ட தெய்வம், என் கர்த்தர் இஸ்ரவேலை காக்குகிற தெய்வம், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை போல, நான் இரவு படுக்கைக்கு போகும்போது என் பிரச்சனை இது ஆண்டவரேன்னு சொல்லி அழுதுட்டு நான் தூங்கிடுறேன், பிரச்சனையை வச்சுட்டு இருக்கிறவன். ஆனா என் ஆண்டவர் இந்த பிரச்சனையை குறித்து என் மகள் அழுகிறார், இந்த பிரச்சனையை குறித்து என் மகன் அழுகிறான் என்று சொல்லி, அது எவ்வளவு நேரம் நான் தூங்கினாலும் நான் தூங்கி எழுவதற்குள்ள தேவ சித்தம் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனையில் இருந்து என்னை முழுவதுமாக மாற்றி, அந்த வியாதியில் இருந்து என்னை முழுவதுமாக சுகம் கொடுத்து, எல்லாவற்றிலிருந்து மாற்றி காலையில நான் எழுதிருக்கும் போது எதற்காக அழுதேனோ அதை அத்தனையும் என்ன பண்ணுகிறார்? மாற்றி சந்தோஷத்தையும் வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். நான் அழதான் பாஸ்டர் முடியும், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, போதுங்க. தேவ சமூகத்துல நீ அழுது பாரு. நீ அழுது தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ள கர்த்தர் தூங்காமல் இருந்து உங்க பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அம்மா வாயை திறந்து கேட்கல, அந்த அம்மா அழுது பொருளல, எதுவுமே செய்யல. ஆனா அந்த கண்ணீரை கண்டு அந்த கண்ணீருக்குண்டான பதில் என்ன? எதற்காக இந்த அம்மா அழறாங்க? எதை சால்வ் பண்ண அந்த கண்ணீர் நிற்கும்? இந்த அம்மாவுடைய பிரச்சனை எதிர்காலத்தில் எப்படி மாறும் என்பது அத்தனையும் இயேசு உணர்ந்தவராய் நேரா போய் என்ன பண்ணார்? தொட்டார். இன்னொரு அடுத்த பாயிண்ட் அதுதான் நான் சொல்ல வரேன். வேதவசனத்துல 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்ணீர் என்ன அப்படின்னா தேவனோடு பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு மொழி அது. அல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை சொன்னேன், ஆனா 2வது பாயிண்ட்ல இன்னும் கொஞ்சம் அழுத்தமா கொண்டு வர விரும்புறேன். தேவனுடைய ஒரு மொழி கண்ணீர். வேதாகமத்துல நீங்க வாசிக்கும் போது பல அற்புதங்கள் இந்த கண்ணீர் மூலியமாக நடந்தது உண்டு. உதாரணத்திற்கு பழைய ஏற்பாடு புத்தகத்துல வாசிக்கிறோம், தேவ சமூகத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அன்னாள் போய் தேவ சமூகத்துல என்ன பண்ணாங்க?
கண்ணீர் சிந்தினாங்க. என்ன கண்ணீர் சிந்தினாங்க? அவருக்கு கொடுத்த உபத்திரவங்கள், அந்த அம்மாவுக்கு கொடுத்த பாடுகள், அந்த அம்மாவுக்கு கொடுத்த நிந்தனைகள் எல்லாவற்றையும் அந்த மனிதர்களுக்கு முன்பாக அழுது அழுது பிரயோஜனமற்ற நிலைமையில தேவ சமூகத்தில் போய் அழும்போது அந்த அம்மாவுடைய கண்ணீரை ஆண்டவர் என்ன பண்ணார்? துடைத்தார். அல்லேலூயா. அந்த மொழி தான் பேசப்படுது. அதே கண்ணீரை அந்த தேவாலயத்திலிருந்து ஆசாரியனாக ஏலி பார்த்து என்ன சொன்னான்? வெறிச்சிருக்கிற, குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற, களியாட்டத்தில் என்ன பண்ற, ஏதோ பண்ணிட்டு கிடக்குற. அந்த லாங்குவேஜ் மொழியை ஒரு ஆசாரியன் எப்படி புரிந்து கொள்கிறான்? குடிச்சிருக்கிறேன் புரிந்து கொள்றான். இன்னைக்கு சில நேரத்தில் அப்படித்தானே, நீங்க கண்ணீரால உங்க கணவர்கிட்ட அழும்போது என்ன சொல்ற, நடிக்கிறியா அப்படிங்கிறது உண்டு. கணவர் அழும்போது மனைவி சொல்றது நடிக்கிறையா அப்படின்னு சொல்றது. சில நேரத்தில் அழும்போது சொல்றது உண்டு, இப்படியா அழுது எல்லா காரியத்தையும் நீ சாதிக்கிறியா. இது கணவன் மனைவி யார் வேணா சொல்லிக்கலாம், விடுங்க. தாய் தகப்பனாகட்டும், பிள்ளைகளாகட்டும், பிள்ளைகள் தாய் தகப்பனை சொல்ற ஒரு ஸ்டேஜ் உண்டு. எல்லாருமே இந்த வார்த்தையை பொதுவாக உபயோகப்படுத்துறது உண்டு. நடிக்கிறையா, ஏமாத்துறையா, இப்படியே அழுது அழுது என்ன பண்ற, என்ன துன்புறுத்துற, என்ன டார்ச்சர் பண்ற, ஏன் நிம்மதியை கெடுக்கிற, என்ன பண்ற, எனக்கு துக்கத்தை கொண்டு வர, என்ன சமாதானமா நீ வாழ விடல. இந்த கண்ணீருக்கு மனுஷங்க புரிந்து கொண்டு கொடுக்கிற பதில் இதுதான். அல்லேலூயா. இப்படியே அழுது அழுது குடும்பத்தை என்ன பண்ணிரு, குட்டிச்சவர் ஆக்கிரு. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றது உண்டு. அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் பேசுகிற அந்த கண்ணீரின் மொழியை ஒருபோதும் யார் புரிந்து கொள்ள முடியாது? எல்லாரும் சொல்லுங்க, யார் புரிந்து கொள்ள முடியாது? மனிதர்கள் புரிந்து கொள்ள. ஏன் அப்படின்னா, கண்ணீர் என்பது யாரோடு பேச வேண்டிய மொழி? தேவனோடு பேச வேண்டிய மொழி. ஹல்லேலூயா. அந்த கண்ணீரை நீ தேவனோடு பேசினால்தான் உங்க வீட்டுக்காரர்கிட்ட என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் மாற்றுவார். உங்க மனைவியை என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் மாற்றுவார். உங்க பிள்ளைகளை என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் மாற்றுவார். உங்க தாய் தகப்பனை என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் மாற்றுவார். நீங்க நேரா அந்த கண்ணீரை கொண்டுட்டு உங்க வீட்டுக்காரர்கிட்டயோ, நேரா அந்த கண்ணீரை கொண்டு உங்க மனைவி கிட்டயோ, நேரா அந்த கண்ணீரை கொண்டு உங்க பிள்ளைகள் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா அந்த மொழியை அவர்களால் என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு முன்பாக மாத்திரம் தான் கண்ணீர் சிந்தணுமோ தவிர மற்ற நேரங்களில் கண்ணீர் சிந்துவது வீண் விரயம், பிரயோஜனமற்றதே. ஏலி என்கிற ஆசாரியனை போல குடிச்சிருக்கிறியா? அல்லேலூயா. ஏன் அண்ணாளை பத்தி தெரியாதா? அண்ணாளுக்கு குழந்தை இல்லைங்கிறது தெரியாதா? குழந்தை இல்லாதனால மலடின்னு பேசுறது ஏலிக்கு தெரியாதா? ஏன் அலறது இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு புரிந்து கொள்ள முடியாதா? ஆனால் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. திரும்ப தான் சொல்ல வரேன், புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்களுக்கு அந்த புரிந்து கொள்ளுகிற மனநிலைமை கிடையாது. ஏனென்று சொன்னால் அவளுடைய மனநிலைமை கடவுளை போன்றதான இருதயத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ளுகிற மனநிலைமை மனுஷனுக்கு கிடையாது. அது யாருக்கு மாத்திரம்தான் உண்டு? தேவனுக்கு மாத்திரம்தான் உண்டு. அல்லேலூயா. இதை இன்னொரு இடத்துல நடந்தது. எசேக்கியா ராஜாவை கொண்டு வந்து சொல்றாங்க, ராஜா நீ செத்து போயிடுவோப்பா அப்படின்னாங்க. அப்ப அந்த ராஜா என்ன பண்ணாரு? நீங்க வீட்டுல போய் வாசிக்கோங்க, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். செத்து போயிருவா அப்படின்னு சொன்ன உடனே அதை சொன்ன தீர்க்கதரிசி யாரு? வாசிங்க, வேதாமத்தை வாசிங்க. ஏசாயாங்கிற தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜாட்ட சொல்றாரு, ஐயா நீ செத்து போயிருவப்பா, உன் குடும்பத்துல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிரு அப்படின்னு. உடனே பையனை கூட்டு நெஞ்சு நெஞ்சா அடிச்சு, பிள்ளைய கூட்டு நெஞ்சு நெஞ்சா அடிச்சு, இல்ல ஊர் உலகத்தை கூட்டு நெஞ்சு நெஞ்சா அடிச்சுக்கிட்டு அழுதாரா? இல்ல, சுவர் பக்கமாக திரும்பி யாரிடத்துல அழுதார்? அல்லேலூயா. டாக்டர் கூட்டு அழுல, சுவர் பக்கமாக திரும்பி தேவனிடத்துல அழுதார். தேவனிடத்துல அழுததுனால போன ஏசாயா கிட்டையும் அழல. ஏசாயா ஒரு 5 வருஷம் ஆண்டவர்கிட்ட பேச, ஏசாயா ஒரு 2 வருஷத்துக்கு கூட்டி கொடுக்க சொல்லு, ஒரு 5 வருஷத்துக்கு கூட்டி கொடுக்க சொல்லு, என் வாழ்க்கையை கூட்டி சொல்லவே இல்லை. அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் அந்த ரூம்ல சுவர் பக்கமாக திரும்பினா என்ன அர்த்தம்? யாருமே அவர் அழுததை என்ன பண்ணல, பார்க்கல. ஆனா யார் பார்த்தா? அல்லேலூயா. அவருடைய மொழியை ஆண்டவர் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு எத்தனை வருஷத்தை கூட்டி கொடுத்தார்? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:75. கண்ணீருக்கு வேல்யூ பாருங்க. மனம் கசந்து என்ன பண்ணா? வெளியே போய் என்ன பண்ணா? அழுதான். அவன் மறுதலித்தது அவனுடைய சீசர்களுக்கு எல்லாம் தெரியும். அவன் மறுதலித்தது அவன் முன்னாடி நின்னவங்களுக்கு தெரியும். ஆனா வெளியே போய் என்ன பண்ணா? மனம் கசந்து என்ன பண்ணா? அழுதான். ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்று சொல்லி அழுதான். அப்படி அழுத உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? அவன் அப்படி ஆண்டவரை மறுதலித்திருந்தாலும் யாரிடத்துல அதிக அன்பு செலுத்தினார் ஆண்டவர்? பேதுருவினிடத்தில். பேதுரு கிட்ட வந்தார் ஆண்டவர்.
சகோதர சகோதரியை புரிந்து கொள்ளுங்க. அதே போல இப்ப நாம பார்த்தோம், நம்முடைய கண்ணீர் துக்கத்தின் கண்ணீராக இருக்கலாம், மனம் திரும்புதலின் கண்ணீராக இருக்கலாம், ஜெபத்தின் கண்ணீரமாக இருக்கலாம், ஆத்துமாக்களான பாரத்தின் கண்ணீராக இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் தேவனுடைய பார்வையிலே விலை உயர்ந்தவை. ஏனென்று சொன்னால், உன் கண்ணீருக்கு பதில் தரக்கூடிய, உன் கண்ணீருடைய தன்மையினுடைய வேல்யூ செல்லக்கூடிய இடம் யாரிடத்துல மாத்திரம்தான்? தேவனிடத்துல தான். மற்றவர்களிடத்துல உங்க கண்ணீர்ல அழுதிங்க, நீங்க அழுது கண்ணீரை சிந்தினீங்கன்னா அது என்ன காசு? செல்லா காசு. அல்லேலூயா. அமெரிக்கன் டாலரை கொண்டு போய் நம்ம ஊர் பொட்டி கடையில் கொடுத்து மாற்ற முடியுமா? நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்ல போய் ஏங்க 10 அமெரிக்கன் டாலர் இருக்கு, இந்தாங்க வச்சுட்டு எனக்கு பால் பாக்கெட் ஒன்று கொடுங்க, வேல்யூ கிடையாது. நம்ம ஊர் இந்தியா காசை நேராக பாக்கெட்ல ஒரு 100 ரூபாயை போட்டுட்டு இங்கிருந்து லண்டனோ அமெரிக்காவோ போய் அங்க ஒரு கடையில போய் ஏங்க இந்தாங்க எங்க ஊர் 100 ரூபா காசு ஒரு சாக்லேட் ஒன்று கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா? இல்ல. அதே போலதான் எங்க கொடுத்தா எங்க செல்லுமோ, வேல்யூ இருக்கோ, மதிப்பு இருக்கோ, அங்க கொடுத்தாலும் அது செல்லும், அதுக்கு மதிப்பு உண்டு. அதே போல உங்களுடைய கண்ணீர் அது துக்கத்தின் கண்ணீராக இருக்கலாம், வேதனையின் கண்ணீராக இருக்கலாம், ஆத்ம பாரத்தினுடைய கண்ணீராக இருக்கலாம், தேவையினுடைய கண்ணீராக இருக்கலாம், வியாதியின் கண்ணீராக இருக்கலாம். எந்த கண்ணீர்? எல்லாவற்றையும் யாரிடத்துல காட்டணும்? நீங்க தேவ சமூகத்துல காட்டணும். அல்லேலூயா. தேவனிடத்துல காட்டணும். மனுஷனிடத்துல தயவு செய்து காட்டாதீங்க. கடந்து தான் போவாங்க, ஏமாத்திட்டு தான் போவாங்க, திட்டிட்டு தான் போவாங்க, ஏளனம் பண்ணிட்டு தான் போவாங்களோ தவிர அதை புரிந்து கொள்ளுகிறவர், அந்த மொழியை புரிந்து கொள்ளுகிறவர் யார் மாத்திரம் தான்? அல்லேலூயா. தேவன் மாத்திரம். கடந்த வாரத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு வட இந்தியக்காரர் ஒரு என்ன பண்றார், ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்துட்டார். ட்ரெயின் போக போக விழுந்துட்டார். அப்படி விழுந்து, அது நைட் டைம்னு நினைக்கிறேன். அப்ப எல்லா வீட்டு கதவையும் தட்டி தட்டி கதறி எழுதிருக்கிறார், ஐயா காப்பாத்துங்க, அவருடைய மொழியில சொல்லி கத்தி எழுது. பட் உள்ள இருக்கிறவங்க எப்படி நினைப்பாங்க? திருடன் நினைக்கலாம், கொலகாரன் நினைக்கலாம். அந்த மொழியை புரிஞ்சு கொள்ள முடியாம என்ன பண்ணிட்டாங்க, கச்சி கத்தி ஒரு நிறைய வீடுகளை தட்டி இருக்கிறாரு, யாரும் கதவை திறக்கல. கடைசி காலையில பார்க்கும்போது ரோட்ல ஒரு செத்து போய் தான் கிடந்தார், அவர் மரிச்சு போய் தான் கிடந்தார். அப்ப புரிந்து கொள்ளுங்க, அவருடைய மொழியை என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா அவங்க பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் அப்படின்னா, ஒருவேளை வெளியே கொலைகாரங்க இப்படி சில பேர் கத்தி கூப்பிடுவாங்க, டக்குன்னு வெளியே வந்து கொலை பண்ணி விட்டு போயிடுவாங்க, திருட்டுக்காக பணத்துக்காக ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணி விட்டு போயிடுவாங்க. அப்ப சுயநலமாக சில நேரத்துல யோசிக்கிறது உண்டு. அப்படி சுயநலமாக யோசிக்கிற மனிதர்கள் மத்தியிலே அவருடைய கண்ணீருக்கு அங்க என்ன கிடையாது? புரியுதா நான் சொல்றது? அப்ப உங்களுடைய கண்ணீரை சுயநலமாக சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் அழும்போது ஒருபோதும் உங்களுடைய கண்ணீரின் மொழிக்கு அங்க என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் சுயநலமாய் சிந்திக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், உங்களுக்காக எனக்காக அவர் கண்ணீர் சிந்தினார், உங்களுக்காக எனக்காக கெத்சமனே தோட்டத்திலே அவர் அழுதார், உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே அவர் கண்ணீர் விட்டார், உங்களுக்காக எனக்காக தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தவர். அல்லேலூயா. அவர் சுயநலமான தெய்வம் அல்ல. அப்படிப்பட்ட தெய்வம் இருக்கும்போது என் கண்ணீருக்கு பதில் தருகிறவர், என் ஜெபத்தை கேட்கிறவர் என் தேவன் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. இந்த பாயிண்ட் எல்லாம் வச்சுக்கோங்க. இத்தனை பேர்கள் அழும்போது, ஊர் உலகத்துக்கு தெரியாம அழும்போது கர்த்தர் பதில் கொடுக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார், என்னுடைய கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆனா அதை நான் யாருடைய சமூகத்துல மாத்திரம் சிந்தனும்? தேவ சமூகத்துல மாத்திரம். அல்லேலூயா. மூணாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா, இயேசு தமது வல்லமையால் உங்களுடைய கண்ணீரையும் துக்கத்தையும் என்ன பண்ணுகிறவர்? மாற்றுகிறவர். லூக்கா 7ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 14ஆம் வசனத்துல அவர் அவளை பார்த்து, 13ஆம் வசனத்துல அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. நல்லா கவனிங்க, அங்க எத்தனையோ பேர் அழுதுருக்கலாம். அந்த அம்மா மாத்திரம் அழுதுருப்பாங்க. ஒரு டெத்து, ஒரு மரணம் வீட்டுல போனோம் அப்படின்னு சொன்னா, அந்த மரண வீட்டில் ஒருத்தர் அழமாட்டாங்க, நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க? அழுதுருப்பாங்க. அதுபோல அந்த இடத்துல நிறைய பேர் அழுது இருக்கலாம். ஆனா யார் இடத்துல கிட்ட கர்த்தருக்கு வந்தாரு? கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அவன் அம்மா கிட்டத்துல வந்து பேசுறாரு, அழாதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, கர்த்தர் நாம எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும், யார் உண்மையா அழறா, யாருடைய வாழ்க்கையில உண்மையா துக்கம் இருக்கு, யாருடைய வாழ்க்கையில உண்மையா பிரச்சனை இருக்கு என்பதை அறிந்து அவரிடத்துல கிட்ட வந்து முதலாவது காரியம் என்ன செய்யறாரு? அவருடைய கண்ணீரை துடைக்கிறார். அல்லேலூயா. அற்புதம் செஞ்சுட்டு அழாதேன்னு சொன்னாரா? அழாதேன்னு சொல்லிட்டு அற்புதம் செஞ்சாரா? பைபிள் பாருங்க, எல்லாரும் பைபிள் இருக்கா இல்லையா?
அற்புதம் செஞ்சுட்டு அழாதேன்னு சொன்னாரா, அழாதேன்னு சொல்லிட்டு அற்புதம் செஞ்சாரா? அழாதே என்று சொல்லிட்டு தான் என்ன பண்றாரு? அற்புதம் செய்யறாரு. அல்லேலூயா. அப்ப ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வதற்கு முன்னாடி, ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வதற்கு முன்னாக, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அழுகிறத நிறுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? செயல்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, தாம் பிள்ளைகள் அழறது யாருக்கு பிடிக்காது? புரியுதா நான் சொல்றது? ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கலாம். அந்த டெட் பாடி அந்த பாடை கிட்ட வந்து அவர் நின்று எப்ப பாடை இறக்குங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு தூக்கி அப்படி கீழே போட்டுருவாங்களா? எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும், அந்த டெட் பாடி எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும். அப்போ அதை பொறுமையாக என்ன பண்ணியிருப்பாங்க? இறக்கி வச்சிருப்பாங்க. இறக்கி வச்சு அதுக்கப்புறம் ஆண்டவர் தொட்டு அந்த மகன் எழும்புதல் குறைந்தபட்சம் நான் சொல்றது ஒரு 10 நிமிஷம். ஆனா ஒன்ஸ் ஆண்டவருடைய கையில, ஆண்டவருடைய கண்கள்ல அந்த அம்மா அலறது பட்ட உடனே நேரா அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யாமல், அந்த இறந்து போன மகனிடத்திலே ஆண்டவர் செல்லாமல், அழுது கொண்டிருக்கிற மகள்கிட்ட வந்து சொல்றாரு, மகளே நீ அழாத. ஏன் அழாதன்னு சொல்றாரு? அற்புதங்களை செய்யக்கூடியவர், அதிசயங்கள் செய்யக்கூடியவர். உன் கண்ணீரை நான் பார்த்துட்டேன், இனி உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத, இனி உன் கண்ணீரை நீ சிந்தாத. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் அப்படி யாராவது இருக்கிறாங்களா? ஒரு பேச்சுக்கு விளையாட்டா சொல்றது உண்டு, ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் கிண்டல் பண்றது உண்டு. அழாதே அப்படின்னு சொல்லி நீ அலறதுக்கு உண்டான பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்றது உண்டு. சுயநலம் பிடித்த மனிதர்கள். ஆமே, எல்லாரும் அப்படிதான். உடனே நாங்கெல்லாம் இல்லை பாஸ்டர், அவரு தான் அப்படிலாம் இல்லை, எல்லாரும் அப்படிதான். மனுஷனா நம்ம அதில் தான் போராடிட்டு உட்காந்துருக்கிறோம், சுயநலமா மற்றவர்கள் நலமா அப்படின்னு சொல்லி. ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது, ஏதோ ஒரு சூழ்நிலைகள் மாறும்போது, நெருக்கும் போது நம்முடைய சுயநலத்தை, ஆனால் வாய் நல்லா சொல்லுவோம், நான் அதை செய்கிறேன், உங்களுக்கு நான் இந்த சப்போர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு நான் அங்கே வந்து நிற்கிறேன், நான் இங்கே வந்து நிற்கிறேன், இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன். ஆனால் பிரச்சனைன்னு போகும்போது, போராட்டம்னு போகும்போது, ஒரு தேவைன்னு போகும்போது, ஐயோ இந்த நேரத்தில் என்னால் முடியாதே, நான் வேற அங்கே போகிறேனே, நான் இங்கே போகிறேனே, இந்த காசு இல்லையே, அந்த காசு இல்லையே, எனக்கு வேற இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் அதை பாருங்க, நீ எல்லாரும் சொல்கிறதான். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி இல்லை. அவர் என் கிட்ட வந்து என் தேவையை உணர்ந்து என் அழுகையை நிறுத்தி அதற்கப்புறம் எனக்கு அற்புதம் செய்கிறவர். ஏன்னா அற்புதத்தை காட்டிலும் என் கர்த்தர் எதை அதிகம் மதிப்பிடுகிறார் என்று சொன்னால், என் கண்களில் வரக்கூடிய கண்ணீர். அல்லேலூயா. என் வேதனை, என் இருதயத்தின் பாரம், இதை கர்த்தர் அதிகம் என்ன பண்றார்? மதிப்பிடுகிறார். நான் அற்புதம் செய்ய போறேன், ஏன் அலற? நான் பிரச்சனையை மாத்த போறேன், ஏன் அலறமா? நீ அழாத, உன் கண்ணீருக்கு மிக மதிப்பு உண்டு. அல்லேலூயா. அது என் இடத்துல வந்து சேர்ந்துருச்சு. நான் காலையில் இதை தான் உணர்ந்து இந்த வசனத்தை தியானிக்கும் போது, அலற குழந்தைக்கு நீங்க உலகப்பூர்வமா ஒரு குழந்தை ஒரு பொருள் வேணும், அழுகுது அப்படின்னு சொன்னா, ஒரு கடையில் நிக்க வச்சு அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தா தான் அந்த குழந்தை என்ன பண்ணும்? அலறதை நிறுத்தும். அப்ப அழுகையை நிறுத்தணும் அப்படின்னா அதை வாங்கி கொடுத்தோம்னா தான் என்ன பண்ணும்? அழுகையை நிறுத்தும். இல்லைன்னா அதை வாங்கி கொடுக்குறேன்னா அழுகையை நிறுத்தாது. ஆனா ஆண்டவருடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க. சரி, நான் வாங்கி கொடுக்குற வரைக்கும் நீ அழுதுட்டு போ அப்படின்னு சொல்றது இல்லை, நான் அற்புதம் செய்யற வரைக்கும் நீ அழுதுட்டு போ அப்படின்னு சொல்றது இல்லை. நேரா அவர் அந்த பாடை கிட்ட போகல, நேரா அந்த மகள் இடத்துல, அந்த தாய் இடத்துல வந்து, நீ அழாதமா, அல்லேலூயா, நீ அழாத, நான் அற்புதம் செய்யறவன், நான் அதிசயம் செய்யறவன். நீ சரியான நேரத்தில் அழுது இருக்கிற, சரியா உன்னுடைய அழுகையின் மொழியை நான் என்ன பண்ணிட்டேன்? அறிந்து வைத்திருக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். சகோதர சகோதரியை நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு விஷயத்துல இறங்கி செயல்படும் போது அதுல எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக என்ன பண்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இவங்க எல்லாமே இந்த டெட் பாடியை தூக்கிட்டு எங்க போறாங்க? மனுஷங்க எல்லாமே என்ன செய்யறாங்க? பாடியை அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி பாடியை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது யார் அங்க தடுத்து நிறுத்துறா, இடைமறிக்கிறான்னு சொன்னா, யார் இடைமறிக்கிறா? என் தேவன் இடைமறிக்கிறார், இயேசு இடைமறிக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் நம்ம என்ன முயற்சி செய்து ஒரு காரியத்தை செய்யலான்னு போகும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை இடைமறிக்கிறார், தடுத்து நிறுத்துறார் அப்படின்னு சொன்னா, மனிதனால் கூடாததை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனிதன் என்ன பண்ணிட்டான்? முடிஞ்சிட்டான், இந்த பையன் செத்து போயிட்டான், அவனுக்கு மூச்சு நின்றுச்சு. இந்த பாடியினுடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன? மண்ணுக்குள்ள. அல்லேலூயா. என்ன பண்ண வேண்டியது? மண்ணுக்குள்ள போக வேண்டியது. இதுதான் அடுத்த ஸ்டேஜ். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் அங்க இறங்கி என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த மண்ணுக்குள்ள போக வேண்டிய ஒரு சரீரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயிரோடு என்ன பண்ணுகிறார்? எழுப்புகிறார். அல்லேலூயா. உயிரோடு எழுப்புகிறார். என் சகோதர சகோதரி, இதை நம்ம புரிந்து வைத்துக் கொள்ளணும்.
மனிதர்களுடைய நிலைமை அப்படிதான். இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் இடைமறிக்கிறார். இடைமறிக்கும் போது என்னென்ன விஷயத்தை இடைமறிக்கிறார்னா, அந்த தாயினுடைய வலியை இடைமறிக்கிறார், அந்த தாய்க்கு ஏற்பட்டிருந்த மகனுடைய மரணத்தை இடைமறிக்கிறார், அந்த தாய்க்கு நீ நம்பிக்கை இல்லைன்னு ஒரு நிலைமை இருக்கு, அதை ஆண்டவர் இடைமறிக்கிறார். தேவன் எதிர்கொண்டு வரார். அல்லேலூயா. அப்படிதானே போட்டிருக்கு. அவர்கள் ஒரு பக்கம் இருந்து வராங்க, இவர் ஒரு பக்கம் போறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பாடையை தொட்டார், எதிர்கொண்டு போறார். ஆப்போசிட் டைரக்ஷன். இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்ல ஒரு மொழி சொல்லுவாங்க, எதுகை மோனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது எதுகை மோனை, ஒரு நல்ல ஒரு மொழி சொல்லுவாங்க. எதிரெதிர் இதுல வருது. அந்த மாதிரி இரவு பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நல்ல பேர் மறந்துட்டேன். அந்த மாதிரி என்ன பண்ணும், ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆப்போசிட்டா சொல்றது. அந்த மாதிரி மரணத்தை என்ன பண்றாங்க, மரணித்து போன ஒரு மனுஷனை கொண்டு வராங்க. ஜீவனை தருகிற இயேசு என்ன பண்றாரு? எதிர் டைரக்ஷன்ல போறார். அப்ப ஜீவனை தருகிற இயேசு எதிர்முனையில போகும்போது அந்த அம்மாவுடைய அழுகை அவரை நிறுத்தி அந்த மரணித்த மனுஷனை நோக்கி செல்ல வச்சு அந்த துக்கங்களையும் அந்த மரணத்தையும் அந்த வலியையும் அந்த வேதனையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறது? மாற்றுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சகோதர சகோதரி, இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. சில நேரங்களில் மனிதர்களாகிய நாம ஆகட்டும், நம்மை சுற்றி உள்ளவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இதுக்கு மேல இந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. சில விஷயங்களை பாருங்க, மனுஷங்கிட்ட நீங்க ஒரு விஷயத்தை சொல்லும்போது, இவ்வளோ நடந்துருச்சா, இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, இது ஒன்றும் பண்ணாது, அதை விட்டுருங்க சொல்றது உண்டு. சில விஷயங்களுக்காக நம்ம போராடுறது உண்டு, சில விஷயங்களுக்காக எதிர்பார்த்து போறது உண்டு. சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கும்போது ஒரு மனுஷங்கிட்ட போய், ஐயா அந்த மாதிரி தடையா இருக்கு, அம்மா அந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு, இதுக்கு மேலெல்லாம் அது போராடாதீங்க பிரதர், இதெல்லாம் இனிமேல் நடக்காது, அதெல்லாம் விட்டுருங்க, வாங்க வேற காரியத்தை. அல்லேலூயா. அப்படிதான் மனுஷன் சொல்லுவான். ஆனா ஒரு காரியத்தை நீ ஆண்டவர் இடத்துல நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற, ஆண்டவர் உன் கண்ணீரை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு தூரம் அந்த விஷயம் போயிருந்தாலும், இயற்கைக்கு அப்பாற்பட்டு எந்த காரியமாக இருந்தாலும் அதை அற்புதத்தினாலே திரும்ப மீட்டு கொண்டு வர வல்லமை உள்ளவர் யாரு? தேவன். ஹல்லேலூயா. மரணத்திற்கு மேல ஒரு விஷயம் இந்த உலகத்துல கிடையாது. கடந்து போய் உயிர் போயிடுச்சு அவனுக்கு. ஆனால் இந்த தாயினுடைய கண்ணீர் இயேசுவினுடைய வல்லமை அங்கு செயல்பட வைத்து அவனை மீட்டு என்ன பண்ணுச்சு? கொண்டு வந்துச்சு. மரணத்திலிருந்து என்ன பண்ணுச்சு? மீட்டு கொண்டு வந்துச்சு. எப்பேற்பட்ட அற்புதம்! தேவன் எப்பேற்பட்ட ஒரு கிருபையை செய்திருக்கிறார் இந்த நாள்ல. சில நேரங்களில் தேவ பிள்ளைகளாகியதை நம்ம என்ன பண்ணும்? புரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் புத்தகத்தை கூட ஆண்டவர் சொல்றார், உலர்ந்து போன எலும்புகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உயிர் பெற்று எழும்ப செய்கிறார். தேவன் உயிர் பெற்று எழும்ப செய்கிறவர், ரிசரக்ஷன், உயிர் பெற்று கொண்டு வருகிறவர். ஏன்னா ஆண்டவருக்கு ஒருபோதும் நேச்சுரல் லா கிடையாது. இயற்கைக்கு உள்ள ஆண்டவரை நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இயற்கைக்குள்ள அவரை நம்ம என்ன பண்ண முடியாது? ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. முடியுமா? நீங்களும் நானும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு செயல்பட முடியுமா? நீங்க போய் அலற மனுஷன் இயற்கைக்கு அப்பாற்பட்டு செய்ய முடியுமா? யாரும் முடியாது. இயற்கைக்கு அப்பாற்பட்டு எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்டு செய்ய வல்லமை உள்ளவர் யாரு? தேவன். அல்லேலூயா. இயற்கைக்குள்ளாக பிள்ளை பேறு பெறுகிறதுக்கு ஒரு சரீரம் வேணும். அந்த சரீரத்தில் சில கடமைகள் உண்டு. அந்த கடமைகள் சரியா நடந்தாதான் பிள்ளை பேறு பெற முடியும். அந்த காரியங்கள் அந்த கண்ட்ரோலை மீறி போகும்போது என்ன பண்ண முடியாது? இயற்கைக்கு உட்பட்டு எந்த மனுஷனாலும் எந்த மருந்துகளாலும் பிள்ளை பேறு பெற்க என்ன பண்ண முடியாது. ஆனா அதே சமயத்துல சாரால் 99 வயசு 90 வயசு 100 வயசு நெருங்கும் போது கூட கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இது தெளிவா நம்ம என்ன பண்ணும்? புரிந்து கொள்ளணும். கர்த்தர் அப்படி அற்புதம் செய்கிற வல்லவராக இருக்கிறார். அதே போல 4வது ஒரு பாயிண்ட் பாருங்க. இயேசு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்குள் புதிய ஜீவனை உண்டாக்குகிறார். ஏன் என்று சொன்னால் நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகிறவர். ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்குள் புதிய ஜீவனை உண்டாக்குகிறார். செத்து போன காரியங்கள், அழிந்து போன காரியங்கள் எல்லாவற்றில் இருந்தும் கர்த்தர் ஜீவனை கொண்டு வருகிறவர். அது மனுஷனுக்குள்ள இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம அது செத்து போச்சுங்க, இனிமேல் அதெல்லாம் நடக்காதுங்க, இனிமேல் இந்த காரியமெல்லாம் வாய்க்காதுங்க, இனிமே என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதுங்க, அது செத்து போன மாதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம உபயோகப்படுத்துறோம். பாத்தீங்களா? புரிந்து கொள்ளுங்க. நீ தேவ சமூகத்திலே தேவனோடு அந்த மொழியை, கண்ணீருங்கிற மொழியில இடைபடும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் அது செத்து போனதாக இருந்தாலும் அதற்குள்ள ஜீவனை கொண்டு வந்து காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதும்.
இந்த இடத்துல அதான் நான் பார்க்கிறோம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்றார். இப்படி யோசிச்சேன், தேவனுடைய வார்த்தைக்கு என்ன மதிப்பு பாருங்க. இந்த இடத்துல இந்த வசனங்களை கவனிங்க. 11ஆம் வசனத்துல இருந்து கவனிங்க. 11ஆம் வசனத்துல அவர் ஒன்றும் பேசல, 12ஆம் வசனத்துல அவர் பேசல, 13ஆம் வசனத்துல ஒரே ஒரு வார்த்தை பேசுறாரு, அழாதே. 14ஆம் வசனத்தை பாருங்க, கிட்ட வராரு, பாடையை தொட்டாரு, அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்திருந்தார் என்று உனக்கு சொல்லுகிறேன். மரிச்சவன் என்ன பண்றான்? உயிரோடு எந்திரிச்சு உட்கார்றான். இதுல ரெண்டே வார்த்தை தான் ஆண்டவர் பேசுறாரு. ஒன்னு அழாதே, இன்னொன்னு வாலிபனை எழுந்திரு. ரெண்டே பாயிண்ட் தான் பேசுறாரு. நல்லா கவனிங்க. அந்த இடத்துல கிட்ட வந்து பாடையை தொட்டார். அந்த ஸ்ட்ரக்சர், மரித்து போனவனை கடத்தி வச்சிருக்கிற பாடையை தொட்டார். அவர் பாடையை தொடும்போது அவர்கள் என்ன பண்ணாங்க? பார்த்துட்டு அதை இறக்கி வச்சாங்க. சுமந்தவர்கள் நின்றார்கள். ஆண்டவர் ஒருபோதும் அங்க என்ன பண்ணல, எப்பா நில்லுங்க, எப்பா பாடையை கீழே வைங்க, சரீரத்தை கீழே வைங்க, நான் அவனை உயிரோடு எழுப்புறேன், இந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்ணல ஆண்டவர் பேசவே இல்லை. ரெண்டே வார்த்தை தான் பேசுறாரு. ஒன்னு அழாதே, இன்னொன்னு என்ன? வாலிபனே எழுந்திரு. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையினுடைய அத்தாரிட்டி என்ன, தேவ வார்த்தையினுடைய வல்லமை என்ன என்பதை இதுல புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு வார்த்தை அந்த மகளுடைய கண்ணீருக்கு பதிலாக ஆறுதலும் தேறுதலும் தர வல்லமை உள்ளது. இன்னொரு வார்த்தை செத்து போன ஒரு சரீரத்திலிருந்து உயிர் பெற்ற ஒரு மனிதனை எழும்ப வர செய்கிறது. ஹல்லேலூயா! இதுதான் தேவ வார்த்தையினுடைய வல்லமை. தேவ வார்த்தை ஒருபோதும் சும்மா வந்துட்டு போற வார்த்தை அல்ல, இல்ல லொடலொடான்னு பேசிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை அல்ல, இல்ல பிரயோஜனமா சும்மா கிண்டல் பண்றேன், கேலி பண்றேன், சும்மா பேசுறேன். அல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க. சில பேர் தேவனுடைய வார்த்தையை ரொம்ப உதாசீனப்படுத்துறோம். நம்ம ரொம்ப உதாசீனப்படுத்துறோம். ஆண்டவர் எத்தனையோ முறை ஒரு வார்த்தைகளை உங்க இடத்துல கொண்டு வராரு. கொண்டு வரும்போதெல்லாம் உங்களுடைய சுயநல காரியங்கள்னால, உங்க சுயம் காரணமாக நீங்க என்ன பண்றீங்க? தேவனுடைய வார்த்தையை ரொம்ப உதாசீனப்படுத்துறீங்க. இப்படி உதாசீனப்படுத்துறதுனாலதான் தேவ வார்த்தையினுடைய வல்லமை உங்களுக்கு தெரியாம போகுது. அழாதேன்னு சொன்ன ஒரு வார்த்தை அந்த மகளுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுது. இதே போல எழுந்திருன்னு சொல்ற ஒரு வார்த்தை அவனை மரித்தவனை உயிரோடு எழுப்பி கொண்டு வருதுன்னா, உங்களோடும் என்னோடும் பேசுகிற வார்த்தையினுடைய வல்லமை என்னவாக இருக்கும்? ஒரு காரியத்தை ஆண்டவர் வேண்டான்னு சொல்றாருன்னா, அந்த வேண்டாம்ங்கிற வார்த்தையினுடைய அதிகாரம் என்ன, வல்லமை என்ன? ஒரு இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்றாருன்னா அதனுடைய அதிகாரம் என்ன, வல்லமை என்ன? செத்து போனவனை ஒருவனை உயிரோடு எழுப்புகிற தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை தான் உங்களோடும் ஆண்டவர் என்னோட ஆண்டவர் பேசுறாரு. ஆனா அது அத்தனையும் உதாசீனப்படுத்துறோம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இப்படி தேவ வார்த்தை நீங்கள் உதாசீனப்படுத்தும் போது எத்தனை முறை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுதாலும் அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை, அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா! நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையே மாற்றுது அப்படின்னு சொன்னா, இத்தனை முறை உங்க வாழ்க்கையை மாற்ற சொல்லி, சில காரியங்களை வேண்டாம் என்று சொல்லி, சில காரியங்களை வேண்டும் என்று சொல்லி, சில காரியங்களை விட்டுவிடு என்று சொல்லி, சில காரியங்களை இப்படிதான் செய்யணும் என்று சொல்லி தேவ வார்த்தை வரும்போதெல்லாம் அந்த வார்த்தை உதாசீனப்படுத்தி, அந்த வார்த்தை அநாகரிகமாக தூக்கி எறிஞ்சிட்டு சுயம் சொல்லுகிறதையும் ஊர் உலகம் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு செஞ்சீங்க அப்படின்னா எப்படி தேவ வார்த்தையின் வல்லமையை நீங்க உணர முடியும்? ஹல்லேலூயா! டிஸ்டன்ஸ்ல ஒருத்தர் இருக்கான். கடந்த வாரம் கேட்டோம், தொலை தூரத்துல ஒருத்தன் கிடக்குறான். இங்கிருந்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த வார்த்தையின் வல்லமையை கவனிங்க. அற்புதம் அப்படிங்கிறது ஆண்டவர் இதை தரேன், அதை தரேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன் இல்ல. ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொல்றாரு, அதுவே அற்புதம் தான். அல்லேலூயா! ஏன் அற்புதம்? ஒரு விஷயத்தை ஆண்டவர் வேண்டான்னு சொல்லி அதை நீ வேணும்னே செஞ்சீன்னா இருக்கிறது அத்தனை இழந்து போய் கிடப்ப. அப்ப ஆண்டவர் உன்னை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அழகா கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது, ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கும்போது, நீ ஒரு காரியத்தை, தேவையில்லாத காரியத்தை உள்ள கொண்டு வந்து நம்ம தேவையில்லாத காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் வேண்டான்னு ஏன் சொல்றாரு? தம்பி, உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறேன், மகளே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறேன், இதையெல்லாம் நான் செய்து கொண்டு இருக்கும் போது நீ என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் அதை குறித்து கவலைப்படக்கூடாது. அதனால அதை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா! வார்த்தையை அனுப்பி தேவன் பல வழிகளே செயல்படுகிறார். ஆனால் இங்க பார்க்கிறோம், அவர் தமது வார்த்தையை அனுப்புகிறார்.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது ஒரு வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றால், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒப்புவித்தார். தேவ வார்த்தையினுடைய கிருபையை பாருங்க. ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இந்த பூமியை படைக்கிறது. தேவனுடைய வார்த்தை சரீரத்தை என்ன பண்ணுது? குணமாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை விடுவிக்கிறது. தேவ வார்த்தையின் வல்லமை அதுதான். ஹல்லேலூயா. சில இடங்கள்ல ஆண்டவர் தொடுறாரு. தொட்டு கூட நம்ம பார்க்கிறோம், குஷ்டரோகியினுடைய இதுல வந்து ஆண்டவர் மனதுருகி அவனை தொட்டார். ஆண்டவர் யாருக்கு என்ன தேவையோ அதை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு தொடுதல் தேவை. நல்லா கவனிங்க, தொடுதல் என்பது அற்புதம் செய்கிற தொடுதல் இல்லை. ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிற தொடுதல் இல்லை. அவனை தொடும்போது, இத்தனை வருஷம் ஒரு அன்டச்சபிலிட்டியில் இருந்தவன், யாரும் தொடக்கூடாதுன்னு தீண்டத்தகாதவனா இருந்தவன், அப்படி தொடும்போது அவன் ஒரு என்ன பண்றான்? அவன் நோயை காட்டிலும், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்களை காட்டிலும், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ணீரை காட்டிலும் ஒரு மேன்மை அவன் என்ன பண்றான்? உணர்றான். ஹல்லேலூயா. அதே போல இந்த மகளுக்கு பாருங்க, அற்புதம் செய்வதற்கு பதிலாக, அற்புதம் செய்வதற்கு முன்னாதே அழாதே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது? அந்த மகளுக்கு இறந்து போன மகனின் கவலையை குறித்ததான அவள் இருதயத்தினுடைய பாரத்தை அப்படியே உள்ள இருந்து ஆண்டவர் உருவி வெளி வீசுகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சொல்றது புரியுதா? இதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய ஒரு வல்லமைங்கிறது. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அற்புதத்துக்கு முன்னாடி சில வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுப்பார். தேவ சத்தியத்தை கொடுப்பார், தேவ வசனத்தை கொடுப்பார். அந்த வசனம், அந்த வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒண்ணு உங்க இருதயத்தில் உள்ள பாரங்கள் எல்லாம் வெளியே எடுத்து போட்டுரும். ரெண்டாவது, அந்த அற்புதத்திற்குண்டான பாதைகளை சரி செய்வதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அதற்குண்டான பாதையை என்ன பண்ணுகிறார்? சரி செய்கிறவராக என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். இங்க ரெண்டு வகையான குணமாக்குதல் நடைபெறுது. ஒண்ணு என்ன குணமாக்குதல்? நிறைய குணமாக்குதல். ஒண்ணு, அந்த அம்மாவுடைய உடைந்த இருதயம் குணமாக்கப்படுகிறது. ரெண்டாவது, அந்த அம்மாவினுடைய மனவேதனைகள் குணமாக்கப்படுது. மூணாவது, அந்த அம்மாவுடைய ஸ்பிரிச்சுவல் பெயின், அதாவது ஆவிக்குரிய காயங்கள் குணமாக்கப்படுகிறது. நான்காவது, நம்பிக்கை இழந்த வாழ்க்கை குணமாக்கப்படுகிறது. ஐந்தாவது, மரித்து போன சரீரத்திலே ஆண்டவர் உயிரை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சரீரபூர்வமான விடுதலையும் தர வல்லமை உள்ளது. ஆவிக்குரிய ஆத்தும விடுதலை தேவை. ஹல்லேலூயா. சரீரத்துக்கு அந்த மனுஷன், அந்த பையனுக்கு என்ன தேவைங்க? ஜீவன் தேவை, உயிர் தேவை. ஆனா அதை தாண்டி அந்த அம்மாவுக்கு உடைந்து போன இருதயம், மனவேதனை, அந்த அம்மாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய காயம், நம்பிக்கை இழந்த வாழ்க்கை, இது அத்தனைக்கும் அழாதேங்கிற வார்த்தை ஆறுதலும் தேறுதலுமாக என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை தெளிவா நம்ம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். அதே போல தேவனுடைய வார்த்தை ஏங்க வருது அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள்னு சொல்றோம் பாத்தீங்களா, எல்லாவற்றையுடைய வாயும் அடைக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையினுடைய விளைவு என்ன தெரியுமா? இதெல்லாம் ஆகாதுங்க, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படியெல்லாம் மாறுறதுக்கு சூழ்நிலையே இல்லை, இதுக்கு மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை, இப்படின்னு பேசப்படுகிற, இப்படின்னு நினைக்கப்படுகிற காரியங்களை எல்லாவற்றையும் அமைதியாக்குவது எது? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த அம்மாவுடைய மனசு எப்படிப்பட்ட மனதாக இருக்கிறது? என் பையன் இனிமே உயிரோட வரமாட்டான், என் பையன் செத்து போயிட்டான், அவனை போய் புதைக்க போறாங்க, இனி எனக்கு எதிர்காலம் கிடையாது. இது எல்லா சத்தமும் அந்த அம்மாவுக்குள்ள கத்திட்டு கிடக்குது. அப்படி கத்ததான் என்ன ஆகுது? அந்த அம்மாவுக்கு கண்ணீரா என்ன பண்ணுது? கண்கள்ல வந்து என்ன பண்ணுது? அப்படி கொட்டுது. அப்ப ஆண்டவர் சொல்லாத அழாதே அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி உள்ள கத்தி கொண்டிருக்கிற காரியங்களை எல்லாம் அடக்குகிற வல்லமை யாரிடத்திலே மாத்திரம் உண்டு? ஹல்லேலூயா. தேவனிடத்துல மாத்திரம் உண்டு. இன்னைக்கு உங்களுடைய சரீரத்துக்குள்ளேயும் அப்படிதான். உட்காந்துட்டு இருக்கிறவங்க என்னமோ நம்ம 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ 80 கிலோ, ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 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 ஊரே கத்திட்டு கிடக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீ உட்காந்துருக்க எத்தனை பேர் ஐயா ஒன்றும் கிடையாது, பிளசண்டா இருக்கிறனால எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே இருக்கிறீங்க. ஒரு 50-60 பேர் உங்ககிட்ட உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஒருத்தர் நாளைக்கு என்ன பண்றது, அடுத்த வாரம் என்ன செய்யறது, அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, ஒவ்வொருத்தரும் தனித்தனியான விஷயத்தை உங்களோட பேசிட்டு இருக்கான். பேசுறது யாரு கூட? நான் சொல்றது புரியுதா?
ஒருத்தன் என்னங்கிறான், உடம்பு பிரச்சனை பார், உனக்கு இருக்கிற வியாதி என்ன பண்ணுவேன், நாளைக்கு கடனை எப்படி கட்டுவேன், உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் எப்படி சமாளிப்ப, உன் மனைவியை நீ எப்படி சமாளிப்ப, மனைவியினுடைய அந்த பிரச்சனை என்ன சமாளிப்ப, அந்த திருமண காரியத்தை எப்படி சமாளிப்ப, வீட்டில் இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்ப, வண்டிக்கு வேற சர்வீஸ் வந்துருச்சு அதை எப்படி சமாளிப்ப. இத்தனை சத்தங்கள். பெண்களா இருந்தா பெண்களுக்குள்ளே அப்படிதான், வீட்டுக்காரர் இந்த வீட்டுக்காரர் பேர் எங்க அப்பா குறித்து, எங்க அம்மாவை குறித்து, வீட்டை குறித்து, கரண்ட் பில்லை குறித்து, சமையல் காரியங்களை குறித்து, அதை குறித்து, இதை குறித்து ஏகப்பட்ட குழப்பங்கள், சத்தம் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு அம்மாவுக்கு சொன்னாங்க, ஐயா யாரோ 100-150 பேர் சுத்தி நின்று கத்திக்கிட்டே இருக்கிறாங்க என்கிட்ட. அந்த அம்மா வெளிப்படையா சொல்லுது. ஆனா இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சத்தங்கள் எழுப்பும் போதுதான் அது என்ன பண்ணுது, இந்த இருதயம், இந்த சரீரம் தாங்க முடியாம கண்ணீரா கொட்டிட்டு கிடக்குது. இப்ப தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, இப்படி உங்களுக்குள்ள எழுப்பிக் கொண்டிருக்கிற சத்தங்களை எல்லாம் வாய மூடு, அமைதியார் என்று சொல்லி அடக்குகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி அந்த சத்தங்கள் அடங்கினாதான் உங்களுக்கு எனக்கு என்ன வரும், என்ன வரும், சமாதானம் வரும். சமாதானத்தின் மூலமாக அற்புதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளா நாம் இருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட சத்தங்களை உங்களுக்குள்ள அனுமதிச்சுட்டு இருக்கிறீங்க? உட்கார்ந்துருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து நான் கேட்குற கேள்வி அதுதான். அந்த அம்மாவுடைய இருதயத்தில் அப்படிதான் போட்டு கத்திக்கிட்டு கிடக்குது. உன் பையன் செத்து போயிட்டான், வீட்டுக்காரன் செத்து போயிட்டான், வீடு இல்லை, உனக்கு சாப்பாடு இல்லை, உனக்கு நம்பிக்கை இல்லை, அது இல்லை, இது இல்லை, போனது இல்லை, வந்தது இல்லை, நீ எப்படி வாழ போற, நீ செத்துரு. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா யாருன்னு தெரியல, என் உடம்புக்குள்ள இருந்து 2 பேர் நீ செத்துரு 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 செத்துருன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஐயா, சாக சாக போகவே எனக்கு தோணுதுங்க ஐயா அப்படிங்க. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஆள் என்ன பண்றாரு, ட்ரேடிங்கில் பணம் போட்டிருக்கிறார். அவர் பணம் போட்டுட்டு பணத்தை போட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, பணம் ஏதோ லாஸு. ஆனா இருந்தாலுமே அக்கௌண்ட்ல 50-60 லட்சம் பணம் வச்சுட்டு இருக்காரு. அந்த பணத்தை இவங்களுக்கு 10 லட்சம் கொடு, இவங்களுக்கு 5 லட்சம் கொடு, இவங்களுக்கு 4 லட்சம் கொடு, இவங்களுக்கு 2 லட்சம் கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, வீடியோவில் பேசிட்டு, இப்போ நான் எங்கிருந்து வரேன் தெரியுமா, என் பொண்ணை கொன்னுட்டேன், என் மனைவியை கொன்னுட்டேன், இப்போ நானும் என்ன பண்ண போறேன், சாக போறேன் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு போய் நேரம் ஆக்சிடென்ட் ஆகி என்ன பண்றாரு, செத்துட்டேன். அப்போ சொல்றாரு, எங்க அம்மாவை கொலை பண்ண முயற்சி பண்ண, என்னன்னு தெரியல, கொலை பண்ண முயற்சி முடியல, நாங்கள் குடும்பம் செத்துறோம். தருமபுரியில் ஒருத்தர் அப்படி இறந்துட்டார். என்ன பிரச்சனை, 60 லட்சம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறாரு. ஏன் கடன் பிரச்சனை ட்ரேடிங்ல போச்சு, இழந்துருச்சு இல்லை நான் சொல்லல, ஏன் நின்று அதை சமாளிக்க முடியாது. ஏன் சமாளிக்க முடியலன்னா, உடம்புக்குள்ள இத்தனை சத்தங்கள். ஹல்லேலூயா. ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறோம்னா அவன் வீட்டு வாசல்ல வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நைட்டு படுக்கும் போது உங்களுக்குள்ளேயே அவன் பேச ஆரம்பிக்கிறான், நாளைக்கு கடனை கொடுத்துரு, இருக்கா இல்லையா, நாளைக்கு கடனை கொடுத்துரு, நாளைக்கு கடனை கொடுத்துரு. அதுலயே தாங்க முடியாம சில பேர் என்ன பண்ண படுத்துறோம், நாளைக்கு அந்த பிரச்சனை, நாளைக்கு இந்த பிரச்சனை. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நாளைக்கு போனேன்னா அங்கே எங்கள் வீட்டுக்காரர் எப்படி சண்டை போடுவான்னு தெரியல, என் அண்ணங்காரன் எப்படி சண்டை போடுவான்னு தெரியல, என் தம்பிக்காரன் எப்படி சண்டை போடுவான்னு தெரியல. ஏன் அப்படின்னா, நாளைக்கு சண்டை நடக்குமா நடக்காது அது 2வது பிரச்சனை. நைட்டு இவன் இருதயத்துக்குள்ள சண்டை நடக்கும். அவன் தம்பிக்காரன் கத்துவான், அண்ணங்காரன் கத்துவான், வீட்டுக்காரன் கத்துவான், மனைவி கத்துவான், எல்லாம் போட்டு கத்துன்னு கத்துவாங்க, தூக்கம் வராது. ஹல்லேலூயா. கவனிங்க, இப்படிப்பட்ட சத்தங்கள் அந்த அம்மாக்குள்ள எழும்பிக்கிட்டு இருந்ததுனால தான் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அதனுடைய அவுட்புட் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஆண்டவர் அழாதே அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் என்ன, உன் இருதயத்துக்குள்ள கத்திக்கிட்டு இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் அத்தனை சத்தங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார், சைலன்ஸ் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அடைச்சிட்டார். தான் தேவனுடைய வல்லமை. 5வது ஒரு காரியம், இயேசு எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சியை மீட்டு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சி யோசிக்க முடியாது. சில நேரங்கள்ல சில விஷயங்களை ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, அந்த விஷயங்கள் நடக்காது. ஆனா ஆண்டவர் சில காரியங்களை வாய்க்க செய்வார். ஆனா கர்த்தர் வாய்க்க செய்கிற காரியங்களுடைய உள் நுணுக்கங்களை, ஆழத்தை உடனடியாக நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதே சமயத்துல கொஞ்சம் காத்திருங்க தேவ சமூகத்துல, அப்ப புரிந்து கொள்ளுவீங்க, என் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமா என் கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஐயோ உன் பையன் செத்து போனாமா, சரி அவனை போய் நீ அடக்கம் பண்ணு, உனக்கு பேங்க்ல ஒரு 5 லட்சம் பணத்தை கொடுத்துறேன், ஒரு 5 பவுன் செயினை கொடுத்துறேன், இல்ல ஒரு தொழில் வச்சு கொடுத்துறேன், ஒரு வீடு வாங்கி கொடுத்துறேன், இப்படியா ஆண்டவர் சொன்னாரு? இல்ல. ஹல்லேலூயா. என்ன செய்தாரு, அவருடைய மகனை என்ன பண்ணார், மீட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. மரிச்சு போன மகனை. நீங்க புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய கரத்துல ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் யோசித்ததை போல, நான் யோசித்ததை போல தேவன் யோசிக்கிறவர் அல்ல.
தேவன் முக்காலத்தையும் உணர்ந்தவர், எல்லா இடங்களிலும் வாசம் பண்ணுகிறவர். அப்ப தேவன் இடத்துல ஒரு காரியத்தை கொண்டு போறோம் அப்படின்னா அவர் முக்காலத்தையும் உணர்ந்து அதற்குண்டான சொல்யூஷன் என்ன, அதற்குண்டான தீர்வு என்ன என்பதை ஆராய்ந்து அதற்குண்டான நேரத்திலே அதற்குண்டான காலத்திலே கர்த்தர் செய்கிறவர். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியாது. சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிட்டு அதுக்கு நீங்களே பதில் சொல்லுவீங்க. ஆண்டவர் இது பிரச்சனை, இதை தீர்த்து வைங்க, இந்த காரியம் இதுக்கு தீர்த்து வைங்க. இல்ல, அல்லேலூயா. நீங்களும் நானும் பதில் சொல்ல முடியாது. பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போறீங்க, ஆண்டவர் சில வழிவகைகள் சொல்வார், அதை நீங்களும் நானும் தான் செய்யும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போறீங்கன்னா அந்த பிரச்சனைக்குண்டான சொல்யூஷன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா அதை தான் செய்யற வேலையா நம்ம வேலை இருக்கணுமோ தவிர ஆண்டவர் சொல்றதை ஒதுக்கி வச்சுட்டு நான் யோசிக்கிறத ஆண்டவர் செய்யணும்னு என்ன பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது, ஆர்டர் கடவுளுக்கு இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஆர்டர் போட்டுட்டு தான் உங்க வாழ்க்கையில அற்புதத்துக்கு நீங்களும் நானுமே தடையா உட்கார்ந்துருக்கும். இதை தான் ஆண்டவர் செய்யணும், இதை தான் செய்யணும், அதை தான் செய்யணும். ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கணும்னா இது ஆண்டவர் செய்யணும், இங்கிருந்து உதவி வரணும், இது செய்யணும். எப்ப உங்ககிட்ட இது இருக்குதுல்ல, இதெல்லாம் பயன்படுத்த மாட்டேன், இது எனக்கு உண்டானது, நீங்க கொடுங்க புதுசா, நீங்க புதுசா அந்த வாசலை தராங்க, நீங்க தான். ஏன்னா ஆண்டவரை கேள்வி கேட்டுருவோமே, நீங்க தான் அற்புதம் செய்யறவராச்சே, நீங்க தான் தண்ணீரை திராட்சரசமா மாத்துறவங்களாச்சே, நீங்க தான் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்கிறவராச்சே, கொண்டு வாங்க இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க. அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு நீங்களும் நானும் கட்டளை போட முடியாது. நீங்களும் நானும் காக்கா சாப்பாடு கொண்டு வந்தால் சாப்பிடுவோமா? சாப்பிடுவீங்களா? நீங்கள் உண்மையாக சொல்லணும். பசியில் கிடக்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, 1008 வழி இருக்குது, திடீர்னு தூங்கிட்டு இருக்கு, மயக்கத்தில் கடந்து முழிச்சு பார்க்குறீங்க, பக்கத்தில் ஒரு கேரி பேக்கில் சாப்பாடு இருந்தால் சாப்பிடலாம், சாப்பிடலாம். திடீர்னு இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க, இப்படி முழிச்சு பார்க்குறீங்க, பக்கத்தில் ஒரு பலாப்பழம் கிடக்குது, எடுத்து சாப்பிடலாம். எத்தனையோ வழி இருக்குது இல்லை? அட பசிக்காமல் இருக்கலாம் இல்லை? ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு பசி கிடையாதுப்பா உனக்கு 10 நாளைக்கு உனக்கு பசி கிடையாதுப்பா அப்படின்னு ஆண்டவர் பசியை நிறுத்தலாம் இல்லை? ஆண்டவர் எதில் சாப்பாடு கொண்டு வர்றாரு? சாப்பிட முடியுமா நம்மளால? அது தேவ சித்தம். அல்லேலூயா. அது தேவ திட்டம். அங்கே போய் ஐயோ காக்கா அருவருப்புங்க, ஐயோ அது வாயில் கொண்டு வர சாப்பாட்டில் அது என்ன இது போட்டு பேக் மாட்டிட்டா வரும்? காக்கா பேக் மாட்டிட்டு சாப்பாடு பேக்குள்ளே போட்டுட்டா கொண்டு ஒரு வாயில் தான் கொண்டு வந்துருக்கும். காக்காவுடைய வெயிட் அவ்வளோலாம் இருக்காது, சின்ன சாப்பாடாக தான் கொண்டு வந்துருக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் பார்க்குறோம். 5 அப்பம் 2 மீனை கையில் ஆண்டவர் வாங்கிட்டு தான் என்ன பண்ணுறாரு? 5000 பேருக்கு, சத்தமாக சொல்லுங்க, 5000 பேருக்கு போஷிக்கிறார். அப்போ உன் கையில் இருக்கிற 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் கேட்டார்னா கொடுத்துடணும். நீ அதை வச்சுக்கிட்டு எனக்கு 5 அப்பம் 2 மீன் இன்னும் கொடுங்க, பசிக்குது நீங்கள் கொடுங்க. உன் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யறாருன்னா உன் கையில் இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடு, அதை ஆண்டவர் பெருக செய்வார். நீங்க திட்டம் போடாதீங்க, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, இதை வச்சல ஒன்று, இது எனக்கு வேணும், இதை வச்சுட்டு நீங்க புதுசா கொடுங்க ஆண்டவர், நீங்க கதவை தரங்க, நீங்க அதை கொண்டு வாங்க ஆண்டவர், நீங்க இதை கொண்டு வாங்க, இதை செய்யுங்க ஆண்டவர், அதை எதுக்கு? அல்லேலூயா. எதிர்பார்க்க அப்பாற்பட்டதை ஆண்டவர் செய்கிறவர்னா அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு விலகிடணுமோ தவிர நீங்க எப்படிப்பட்ட திட்டம் போடணும்? நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நம்ம ஞானத்துக்கு நம்ம அறிவுக்கு உண்டான திட்டம் தான் போடுவோம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை தீரும்னா கடன் வாங்கணும், ஒரு பொருளை வாங்கணும் கடன் வாங்கணும், ஒரு பொருளை செய்யணும் வட்டிக்கு வாங்கணும். இப்படிதான் நீங்களும். ஆண்டவர் அதை விரும்புகிறவர் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் வேற ஒரு திட்டம் வச்சிருப்பார். இப்போ உங்ககிட்ட இருக்கிற காரியத்தை அது கடன்லாம் வாங்காத, கொடு, அந்த காரியத்தை இப்படி செய், இதை வாய்க்க செய், கர்த்தர் உனக்கு உண்டான அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். நீ ஏன் முடிவு பண்றீங்க? நீங்களும் நானே ஏன் முடிவு பண்ணணும்? எல்லா விஷயத்தையும் கடன் வாங்கணும், ஏன் முடிவு பண்ணணும்? அல்லேலூயா. எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இப்படி தான் செய்யணும், இது அப்படி தான் செய்யணும், அப்படிதான் நீயே செஞ்சுட்டு போப்பா. சில விஷயங்கள் ஆண்டவர் அப்படி தான் விட்டுறாரு. ஒரு காரியம் வேணும்னா ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுத்துட்டு விலகிடும். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா அல்லே சொல்லுங்க. ஒரு காரியம் வேணும்னா தேவ சமூகத்தில் போய் ஒப்பு கொடுத்துட்டு, ஏன் அப்படின்னா கர்த்தர் எதிர்பார்ப்புக்கு மீறி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் செய்யும் போது நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துட்டு ஆண்டவர் செய்வான்னு விளங்கணும். அது எப்படி செய்யணும், ஏது செய்யணும், எங்க செய்யணும், அங்க செய்யணும், என் படிச்ச திறமை இது, என் மேனுஸ்கிரிப்ட் இது, என்னுடைய திறமை இதுன்னு நீங்க ஒரு டேட்டா போட்டு எழுதி, நீங்க ஒரு கான்செப்ட் போட்டு எழுதி ஆண்டவர்கிட்ட கூட இப்படி செய்யுங்க. லெஃப்ட்ல போங்க ஆண்டவரே, ரைட்ல வாங்க ஆண்டவரே, ஸ்ட்ரைட்டா போங்க ஆண்டவரே, அந்த கடையில வாங்க ஆண்டவரே, இந்த கடையில கொடுங்க ஆண்டவரே, இந்த அம்மாவை கொண்டு வாங்க, அந்த ஐயாவை கொண்டு வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்கிறவர் இல்லை. எலியாவுக்கு ஏதாவது மனுஷன் முன்னாடி சொல்லி, இந்த மனுஷன் சாப்பாடு கொண்டு வந்திருக்கலாம், ஆண்டவர் காக்காயை தான் பயன்படுத்துறாரு.
அப்போ என்கிட்ட ஏதோ இருக்குதுன்னா அதை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து. இன்னொன்று விஷயம் என்னன்னா, 6 கற்சாடிகள், எந்த கற்சாடியை கொண்டு வர சொன்னார்? வெளியே இருக்கிற கற்சாடி. அந்த கற்சாடியில் என்ன நிரப்ப சொன்னார்? தண்ணீரை நிரப்ப சொன்னார். எதுக்கு வெளியே இருக்கிற கற்சாடியை கொண்டு வரணும்? எதுக்கு அது தண்ணியில் ஊற்றணும்? ஏன் இருக்கிற கற்சாடியில் ஜூஸ் கொண்டு வர முடியாதா? சொல்லுங்க. அற்புதம் செய்யறதுன்னு முடிவாகி போச்சு. எதுக்கு எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும்? வெளியில் இருக்கிற கற்சாடி தூக்கிட்டு வந்து ஏன் ஆண்டவரை வைக்கணும்? எதுக்கு? அது உள்ளேயே ஏற்கனவே கற்சாடி இருக்குது, அதில் கொண்டு வரலாம். இன்னொரு விஷயம், கற்சாடிகள் முழுவதும் என்ன நிரப்புங்க? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற தேவன் அந்த வெறும் கற்சாடியில் ஸ்ட்ரெயிட்டாக திராட்சரசத்தை கொண்டு வர முடியாதா? தலை ஒன்று இப்படி ஆட்டுங்க, நான் இப்படி ஆட்டுங்க, இல்லை தூங்கிட்டேன்னா தூங்கிட்டேன் பஸ்டர்னு சொல்லுங்க. கொண்டு வர முடியுமா முடியாதா? அப்போ எதுக்கு தண்ணியை கொண்டு வந்து ஊற்ற சொல்கிறாரு? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. ஆண்டவர் சொன்னால் செய்யணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் செய்யணும். எதுக்கு இந்த திட்டம்? எதுக்கு? அதே போல் 5 அப்பம் 2 மீனை ஏன் ஆண்டவர் வாங்கணும்? எதுக்கு வாங்கணும்? 20,000 பேருக்கு அவ்வளோ பிரெட்டு, அவ்வளோ பன்னு, அவ்வளோ மீனை கொடுக்குற ஆண்டவர் இந்த 5 அப்பம் 2 மீனை யார்கிட்டயாவது இருக்கா இல்லையான்னு கேட்டு அதை சின்ன பசங்க கொண்டு வந்து அவனுக்கிட்ட இருந்து 5 அப்பம் 2 மீனை வாங்கி அதை எடுத்து ஆண்டவர் ஜெபிச்சு அதை 20,000 வெறும் கூட எடுத்து ஜெபிச்சிருக்கலாம். இல்லை கூடையே இல்லாமல் ஆண்டவர் ஜெபிச்சா பட அங்கே அற்புதம் நடக்குதுன்னு தெரியுது. இவ்வளோ பிரெட்டு வரப்போகுதுன்னு தெரியுது, இவ்வளோ பன்னு வரப்போகுதுன்னு தெரியுது, இவ்வளோ மீன் வரப்போகுதுன்னு தெரியுது. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? வேதவசனம் வாசிங்க. பிரச்சனையை தான் கொண்டு போகணுமோ தவிர பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை நீங்கள் கொடுக்காதீங்க. இதை இப்படி செய்யணும், இதை அப்படி செய்யணும், நான் இங்கே போகிறேன், நான் இந்த. சில பேர் ஆண்டவர் இந்த பிரச்சனையை என்ன ஆண்டவர் இன்னைக்கு நான் அந்த ஐயாவை பார்க்க போகிறேன், அவரை போய் பார்த்த உடனே எனக்கு ஒரு கடன் கொடுத்துரும், இந்த அம்மாவை பார்க்க போகிறேன், இது எனக்கு கிடச்சிடும், இந்த வேலைக்கு நான் போகிறேன், இது கிடச்சிடும், அது நாங்கள் போகிறோம், அதுக்கு வேலை வேணும் ஆண்டவர். ஜெபி, ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் கொண்டு வருகிற எந்த காரியமோ அதில் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க ஒன்று. அப்போ தான் ஆண்டவர் உன்னை வழிநடத்துவார். நீங்களா ஒரு திட்டம் போட்டு நீங்களா ஒரு காரியத்தை வாங்குறீங்க, ஒரு காரியத்தை விற்கிறீங்க, ஒரு காரியத்தை செய்யறீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு ஆண்டவர் கொடுத்துறது. 5 அப்பம் 2 மீன் அவர் கையில் கொடு. அது இருந்தால் தான் செய்வாரா? அது இல்லாமல் செய்ய மாட்டாரா? இதை வித்தாதான் செய்வாரா? அதை விற்க மாட்டாதான் செய்வார்? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அல்லேலூயா. தேவன் அதை எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் நான் யோசிப்பேன், நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யோசிக்கிற பிரகாரம் செஞ்சா எல்லாமே பாதி வழியில போய் நின்றோம். ஆனா தேவ திட்டம் ஒருபோதும் அதாவது பாதி வழியில நிக்கிறது கிடையாது, சம்பூர்ணமான காரியமா இருக்கும். அல்லேலூயா. 5 லட்சம் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருந்தா எத்தனை நாளைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஒரு வீடு கொடுத்துருந்தா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு நாள் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்? ஒரு நகையை கொடுத்துருந்தா அந்த அம்மாவுக்கு எவ்வளவு நாள் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அதே சமயத்துல மரித்து போன அந்த மகனை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் கொடுத்தது எப்படிப்பட்ட அற்புதம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அந்த அம்மா சாகிற வரைக்கும் உலகப்பூர்வமான ஆறுதலாகவும் இருக்கும், உலகப்பூர்வமான தேர்தலாகவும் இருக்கும். அந்த அம்மாவுக்குள்ளே என் மகன் என் கூட இருக்கிறான்னு என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் யோசிக்கிற ஒரு விஷயம், அதான் கர்த்தர் நடத்துகிற ஒரு விஷயம். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஏதோ ஒரு சம்பூரணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சம்பூரணத்தை ருசி பார்க்கணும் அப்படின்னா அது தேவ சித்தத்தின் பிரகாரம் நடக்கணும், என் சுய சித்தம் அல்ல. நம்மளா எல்லாம் முடிவு பண்ணிக்கிறது, இதுதான் வேணும், இதுதான் வரணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் போகணும், இதுதான் செய்யணும், இதுதான் கிடைக்கணும், இதுதான் பிறக்கணும், இதுதான் பிறக்கக்கூடாது, இதுதான் வரணும், இதுதான் வரக்கூடாது, இது வந்துட்டா இதான், அது வந்துட்டா அதான். அல்லேலூயா. இல்லைன்னா இவங்களே ஜெபிச்சு இவங்களே ஒரு முடிவு பண்ணிடுவாங்க, எனக்கு இதுதான். ஆண்டவர்லாம் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர்லாம் சொல்ல மாட்டார். அண்ணாளுக்கு ஆண்டவர் சொன்னாரா ஆண் மகனை கொடுக்க போறேன்னு சொன்னாரா? இல்லை. ஜெபிச்சா குழந்தை வேணும்னு ஆண்டவர் ஆண் குழந்தைய கொடுத்தாரு. கொண்டு போய் அந்த அம்மா என்ன பண்ணாங்க? குழந்தைய கொடுத்துருட்டாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். அவ்வளோதான். எனக்கு தேவை குழந்தை வேணும், அவ்வளோதான். அது எந்த குழந்தையா இருக்குது? அது யாருடைய கருத்தில் இருக்குது? தேவனுடைய கருத்தில் இருக்கு. சில நேரத்தில் சில விஷயங்கள் அப்படியே போராடி ஆண்டவரை உலுக்கி நம்ம வாங்குறது, அது சில நேரத்தில் சில குழப்பங்களை தான் கொண்டு வந்து விடும். ஏன் அப்படின்னா, நீங்களும் நானும் நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் அனுமதித்து ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம் வந்தது இல்லை. நீங்களா சில விஷயங்களை முயற்சி பண்ணி அது தப்பான முடிவில் போய் நிற்கிறது. அல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய சுயத்தின் பிரகாரம், நம்முடைய சிந்தனையின் பிரகாரம் சில காரியங்களை யோசிச்சு யோசிச்சு சில வழிகளில் போய் மாட்டிட்டு நிற்கிறோம் நம்ம நிறைய பேர். நானும் அப்படிதான் ஊழியத்தை குறித்து அங்கே திறக்கிறேன், இங்கே திறக்கிறேன், இங்கிட்டு போகிறேன், அங்கிட்டு போகிறேன்னு வந்த எல்லா பக்கமும் கதவும் மூடப்பட்டது. கடைசியில் இங்கே கொண்டு வந்து ஆண்டவர் நிற்க வச்சாரு. அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் சமாதானம் இல்லாமல் இருந்தது ஊழியம், இங்கே தான் சமாதானமாக இருக்குது ஊழியம். ஏன்னா நான் யோசித்தது என்ன, எம்சிஏ படிச்சிருக்கிறோம்,
பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறோம். மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க, இங்கிலீஷ் ஆராதனை ஆரம்பி, அப்படி ஆரம்பி, இப்படி ஆரம்பி, இங்கே போய் ஆரம்பி, ஏசி போட்டு ஆரம்பி, கீபோர்டு வச்சு ஆரம்பி, ட்ரம்ஸ் வச்சு ஆரம்பி, இங்கிலீஷ் பாட்டு பாடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்னாங்க. நானும் அந்த மோட்டிவில் போயிட்டேன். போனால் எல்லா பக்கமும் ஆண்டவர் பட்டார் பட்டார் பட்டார்னு அடிக்கிறார். அல்லேலூயா. எங்கேயும் வாய்க்க செய்யல. ஆனால் இந்த இடத்துல தொடங்கின ஊழியம் இது வரைக்கும் தடையும் படலை. இதில் எனக்கு சமாதானம் இல்லாமல் ஒரு நாள் கூட நான் இதை குறித்து நான் கவலைப்பட்டதும் இல்லை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இல்லை, இன்னொருத்தர் சில பேருடைய ஊழியங்கள் ஃப்ளரிஷாக இருக்குது. அதாவது ஃப்ளரிஷ் அப்படின்னு சொன்னால் அப்படியே விரிவடைந்து போயிருக்குது. எனக்கு பின்னாடி ஊழியம் ஆரம்பித்தவங்க கூட இன்றைக்கி ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர்னு போயிட்டாங்க. அது எப்படி வந்தது, எதில் வந்தது, எனக்கு அது தேவையும் இல்லை. ஆனால் எனக்கு ஒருபோதும் இந்த ஆத்துமாக்களை குறித்து ஒரு கவலையோ, இந்த இவ்வளோதான் கூட்டம் வருதே, ரட்சிக்கப்பட்ட புது ஆத்துமாக்கள் வரலையே, இது இல்லையே அது இல்லையே, நான் கவலைப்பட்டதும் கிடையாது. ஏன் அப்படின்னா சமாதானம் இருக்கும்போது அங்கே என்ன கிடையாது. அல்லேலூயா. நம்ம அழைப்பில் தேவன் நடத்துகிற விஷயத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது ஒருபோதும் நமக்கு மனக்குழப்பம் வராது. அல்லேலூயா. தேவையில்லாத இடங்களில் சுய முயற்சி பண்ண பார்த்தீங்களா, அங்கே போய் தான் என் சமாதானம் கெட்டு போச்சு. அப்புறம் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்னவோ அது நடக்கட்டும். நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் நான் எந்த முயற்சியும் எடுக்க போகிறதில்ல. முயற்சி மீன்ஸ் நான் முன்ன மாதிரி அங்கே போய் இந்த ரூம்பை கொடுங்க, அந்த இடத்த கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க நான் கேட்க போகிறதில்ல. நீங்களாம் கதவு தரேன். அல்லேலூயா. 99 வயசில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்குற தெய்வம், ஏன் ஆண்டவர் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எங்கே திறக்கணும்னு முடிவு வச்சுருக்காரோ அங்கே திறக்கட்டும். ஆமென். கர்த்தர் செய்ய வல்லவர். இப்போ நம்மளாம் சில முயற்சிகளை பண்ணி எதிர்பார்க்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சியை மீட்டெடுத்து தருகிற தேவன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை மாத்திரம் செய்கிறவர் இல்லை ஆண்டவர். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு அப்புறம் யாராவது அந்த அம்மா யோசிச்சிருக்குமா? அந்த நாயின் விதவை யோசிச்சிருக்குமா? ஏசு என் பையனை மீட்டு கொடுப்பார் யோசிச்சிருப்பாங்களா? கர்த்தர் யோசிக்காத அளவுக்கு அற்புதம் செய்கிறார். யாராவது காக்கா சாப்பாடு கொண்டு வரணும் யோசிச்சிருப்பாங்களா? முடியாது. யாராவது 20,000 பேத்துக்கு வெறும் 5 அப்பம் 2 மீனை ஜெபிச்சு கொடுக்க முடியுமா? யாராவது நிமிஷத்துல தண்ணீரை மாற்றி திராட்சரசமாக கொடுக்க முடியுமா? அற்புதம். யாராவது குஷ்டரோகியை சுகமாக்க முடியுமா? இதெல்லாம் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சியை கர்த்தர் மீட்டு தருகிறவர். நான் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுங்க, அழுக தெய்வ சமூகத்துல. கர்த்தர் என்ன காரியம் சொல்றாரோ, எங்க போன்னு சொல்றாரோ, எங்க வான்னு சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படி. அல்லேலூயா. அழாதேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அழாது, மனுஷனுக்கு முன்பாக அழாது. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நீங்க அழும்போது கர்த்தர் நேரா உங்ககிட்ட வருவார். வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்வார், அழாதம்மா, இந்த காரியத்தை இப்படி நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அழுகை எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாம் அந்த நாள்ல.